அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் தர்கா டவுன் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வுரிமை மாநாடு பொதுக்கூட்டத்திலே இலங்கை முஸ்லிம்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்போம் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். இந்த இலங்கை நாட்டிலே பல வருட காலங்களாக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வருடங்கள் இந்த இலங்கையிலே வாழக்கூடிய ஒரு இனமாக முஸ்லிம்கள் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார்கள். இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் சிங்கள பௌத்த மக்களுடைய பெரும்பான்மையை கொண்ட ஒரு நாடாக இருந்தாலும் பல இனங்களும் பல கோத்திரங்களும் வாழக்கூடிய பல்வின சமுதாயங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு நாடாக இந்த இலங்கை நாடு பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அண்மையிலே நல்லிணக்கத்திற்காகவும் சக வாழ்விற்குமான அமைச்சினூடாக ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருந்தது. 2017 ஆண்டு 7ஆம் மாதம் 18ஆம் திகதி வெளியிடப்பட்ட அந்த புத்தகம் பீப்பிள் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கையிலே வாழக்கூடிய இனங்கள் என்ற தலைப்பின் கீழே மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையினால் மற்றும் பிரதமருடைய வழிகாட்டுதலினால் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. அந்த புத்தகத்திலே அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இலங்கையிலே கிட்டத்தட்ட 19க்கும் மேற்பட்ட இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கள பௌத்த மக்கள், இந்து மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பர்கர் என்ற இனத்தை சேர்ந்தவர்கள், அதே போன்று மெலே மொழியை பேசக்கூடிய மக்கள், இலங்கையிலே இருக்கக்கூடிய ஆதிவாசிகள், இன்னும் பல இனக்குழுக்கள் இலங்கையில் வாழ்வதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது என்ன தெரிய வருதுன்னு கேட்டா, இலங்கை பல்வினமான இனங்கள் சுமூகமாக நட்புறவோடு கைகோர்த்து கொண்டு வாழக்கூடிய ஒரு இனமாக, பல்விதமான கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நாடாக இந்த இலங்கை அரசாங்கமே பிரகடனப்படுத்தி இருக்கிறது. பல இனங்களுக்கும் பல கலாச்சாரங்களுக்கும் சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாடுகளுடைய பட்டியலில் இலங்கைக்கு 3வது இடத்தை அந்த சர்வதேச அமைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? அந்த அளவுக்கு மக்கள் நாங்கள் சுமூகமாக பலரும் சேர்ந்து கைகோர்த்து கொண்டு இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகிறோம். அப்ப இந்த நாட்டிலே பல இனங்கள் நாங்கள் வாழுகிறோம் என்று சொன்னா, அந்த எல்லா இனங்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் ஒரு நாட்டிலே ஆட்சியும் அமைய வேண்டும். அரசியல் களத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமேயானால், ஆரம்ப காலங்களில் சிறுபான்மை மக்களுடைய அனைத்து உரிமைகளையும் அனைத்து கோரிக்கைகளையும் செவித்தாழ்த்தி காது கொடுத்து கேட்கக்கூடிய அரசர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு முழுமையான உரிமைகளை வழங்கி இருக்கிறார்கள். முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, தமிழர்களாக இருந்தாலும் சரி,
வேறு இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் எல்லா விதமான உரிமைகளையும் வழங்கி பாதுகாப்பான சூழலில் வாழக்கூடிய ஒரு களத்தை இந்த இலங்கை நாட்டிலே ஆரம்ப கால ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கிலே இந்த சுமூகமான சூழ்நிலை மாசுபடுத்தப்பட்டு மெல்ல மெல்ல இந்த சுமூகமான சூழ்நிலை கெடுக்கக்கூடிய விதத்திலே நச்சுக்கருத்துக்கள் உள்நுழைக்கப்பட்டு இந்த சமுதாயங்களுக்கு மத்தியிலே இருந்த சமத்துவத்தையும் உரிமைகளையும் நல்லிணக்கத்தையும் முற்றாக முழுதாக ஒழித்து கட்டக்கூடிய பல சதிவலைகள் பின்னப்பட்டு இந்த சமுதாயம் அதனுடைய விளைவாக தற்போது யாரோடு நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும், யாரை நாங்கள் புறக்கணித்து வாழ வேண்டும் என்பதை கூட தெரியாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம். 1950 ஆண்டுகளில் இருந்து சுதந்திரத்தை பெற்ற பிறகு இந்த நாட்டை ஆண்டவர்கள் இந்த நாட்டிலே உள்ள மக்களுடைய உரிமைகளுக்கும் சலுகைகளுக்கும் பாதுகாப்பிற்கும் உரிய உத்தரவாதத்தை மனம் திறந்து வழங்கி இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த நாடு தற்போது அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கும். ஆனால் அந்த நிலையை ஆரம்பத்திலே இருந்த சுதந்திரம் பெற்ற இலங்கையிலே ஆரம்ப இலங்கை அரசியல்வாதிகள் கூட ஏற்படுத்தவில்லை. ஆரம்பத்திலே நச்சு கருத்துக்களை பதிவு செய்தார்கள். 1956 ஆண்டுகளில் அரச மொழியாக சிங்கள மொழியை இனம் காட்டிய பிறகு அந்த நேரத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இனவாதமும் இனங்களுக்கு மத்தியிலான மோதல்களும் ஜனங்களுக்கு மத்தியிலான சமத்துவம் இல்லை என்ற நிலையும் உருவாகியதனால எல்லா மக்களுடைய மனதிலையும் ஒரு விதமான இனவெறி உள்நுழைக்கப்பட்டு அனைவரையும் எதிரிகளாக விரோதிகளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு விட்டது. அதனுடைய விளைவு எந்த அளவுக்கு போச்சு? சிறுபான்மையில ஒரு சாராராக இருந்த விடுதலை புலிகள் ஆயுதங்களை கையில் எடுத்தார்கள். அவர்களுடைய உரிமைகள் என்னவென்பதை சரியான முறையில் இனம் கண்டு அதற்கு ஜனநாயக வழியில் போராடுவதற்கு பதிலாக தீவிரவாதிகளாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். இதுக்கெல்லாம் யாரு வந்து இதுக்கெல்லாம் பொறுப்பு சொல்லணும்? எந்த அளவுக்கு இதுல பாதிப்புகள் வந்துச்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 60,000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் கொல்லப்பட்டார்கள். கோடான கோடான கோடிக்கணக்கான சொத்துக்கள் தீக்கரையாக்கப்பட்டது. நிம்மதியான வாழ்க்கையை இழந்தார்கள். பெற்றோர்கள் இருப்பார்கள், பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். பிள்ளைகள் இருப்பார்கள், பெற்றோர்கள் இருக்க மாட்டார்கள். கணவன் ஒரு இடத்தில் இருப்பான், மனைவி இன்னொரு நாட்டில் இருப்பாள் என்ற ஒரு நிலை இந்த இலங்கைக்கு வந்தது. உரிமைகள் என்ற விஷயத்திலே ஜனநாயகத்தை மீறி சென்றதனால், தீவிரவாதத்தை கையில் எடுத்ததனால் அதுவும் அழிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கமாக மாறியது. அழித்தும் கட்டினார்கள். அது ஒழித்து கட்டப்பட வேண்டிய அமைப்பு தான். ஆனால் அடிப்படை பிரச்சனை என்னன்றதை நாங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு இனத்துக்கு ஒரு குழுவுக்கு நீதி கிடைக்காவிட்டால், அவர்களுக்கு சமத்துவம் கிடைக்காவிட்டால், உரிமைகள் பறிக்கப்பட்டால், பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என்றால் ஒரு சமுதாயம் அறவழி போராட்டத்தை தாண்டி தீவிர போராட்டத்திற்கு, ஆயுதம் ஏந்தக்கூடிய ஒரு போராட்டத்திற்கு தள்ளப்படுவது ஒரு நிர்பந்தம் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் தீவிரவாதத்தை ஆதரிக்க முடியாது. தீவிரவாதிகளால் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் முயற்சியும் நல்ல ஒரு முடிவை தராது. எனவேதான் விடுதலை புலிகள் அழிந்தார்கள். ஆனா அவங்க எதுக்காக அழிந்தார்களோ, எந்த நிலையில் அழிந்தார்களோ, இது அந்த சமுதாயத்தோட நின்றுச்சா? அந்த சமுதாயத்துடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதா? அவர்கள் கோரிக்கை முன்வைத்தார்களே, அத்தோடு அது முடிந்து விட்டதா? இல்லை. அடுத்த சமுதாயத்தை சீன்றாங்க, அடுத்த சமுதாயத்தை பிடிக்கிறாங்க. முஸ்லீம்கள் இப்ப நிம்மதியா இருக்கக்கூடாது, முஸ்லீம்கள் சுமூகமா வாழக்கூடாது, வியாபாரத்தில் ஓஹோன்னு இருக்கிறாங்க, அவங்களோட பொருளாதாரம் ஜகஜோதியா இருக்குது, எதை பார்த்தாலும் செழிப்பா இருக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் அவங்களோட இனம் பெருகுது, அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், வளர்ச்சி அடைகிறாங்க. ஒரு வியாபார தளத்துக்கு போனா முஸ்லிம்களுடைய கடைகளை பார்க்கிறாங்க. ஒரு பொழுதுபோக்கை கழிப்பதற்காக, நேரத்தை ஒரு வினோதமாக கழிப்பதற்காக சென்றாலும் முஸ்லிம்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் பார்த்து
முஸ்லிம் சமுதாயத்துடைய உரிமைகளில் கை வைப்பதற்கு எல்லா அரசாங்கங்களும் முயற்சிகளை கையில் எடுத்தார்கள். அண்மை காலமாக மஹிந்த ராஜபக்சவுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, மைத்ரி ரணிலுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? மஹிந்தட காலத்தில் என்ன நடந்துச்சு? முஸ்லிம்களுடைய வியாபார தலங்களை எரித்தார்கள். முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, முஸ்லிம் ஆன்மீக அமைப்புகளை பயங்கரவாத அமைப்புகளாக சித்தரித்து அந்த அமைப்புகளுடைய உரிமைகளை பறிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். முஸ்லிம் வியாபாரிகளை கடத்தினார்கள். முஸ்லிம் வியாபார தலங்களை எரித்தார்கள். ஹலால் என்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முஸ்லிம் சமுதாயமே தீவிரவாதத்திற்கு துணை போகிறது என்று சொல்லி தப்பான ஒரு சித்தாந்தத்தை, தகவலை மக்கள் மத்தியிலே பரப்பினார்கள். இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம் பள்ளிவாசல்களை, முஸ்லிம்களுடைய வணக்கத்தலங்களை எரித்தார்கள், தாக்கினார்கள். பண்டியுடைய இறைச்ச கூட பள்ளிவாசல்கள் வீசினாங்க. எல்லாம் சீண்டி பார்க்கிறது. முஸ்லிம்களை சீண்டி பார்த்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க? ஓங்கி எதிரொலியாக ஏதாவது ரியாக்ஷன் வருதா அல்லது ஓரமா ஒதுக்குறாங்களா என்றதை பார்க்கிறாங்க. நம்மாக்க என்ன செஞ்சா, பிரச்சனைகள் வரும்போது முதுகெலும்பு போல நிமிர்ந்து நிற்காம, இந்த சமுதாயம் அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் சுஜூத் செய்யாது என்ற அந்த மன தைரியத்தில் நிமிர்ந்து நிற்காம என்ன செய்தார்கள்? நோம்பு பிடிங்க, இதுதான் தீர்ப்பு. நோம்பு பிடிங்க, சபர் பண்ணுங்க, துஆ செய்யுங்க. இந்த ஆன்மீக வழிகாட்டல். சரி, ஆன்மீகவாதிகளுக்கு அரசியல் களம் என்னன்னு புரியாது, அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்கன்னு விளங்காது, சமுதாயத்தில் பாதுகாப்பு சம்பந்தமா அவங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது என்று அவங்கள ஓரங்கட்டி பார்த்தா, அரசியல் தலைவர்கள் என்ன செய்தார்கள்? குறைந்தபட்சம் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்குதே, ஆட்சி காலத்தில் நாங்களும் அமைச்சர்களாக அங்கம் வகிக்கக்கூடிய அரசாங்கத்தில் இப்படி நடக்குது என்று சொல்லி, மஹிந்தவுடைய ஆட்சி காலத்தில் யாராவது ஒருத்தனாவது ஒதுங்கினானா? நான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யறேன், நான் பிரதி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யறேன், இந்த பாராளுமன்றமே வேலை இல்லடா, எதுக்கு நான் உறுப்பினராக இருக்கணும், என்ன சமுதாயத்தை பாதுகாக்க முடியல, என்னுடைய உயிருக்கு மேலாக நான் மதிக்க கடமைப்பட்ட புனிதமாக கருதக்கூடிய வணக்கத்தலங்களை பாதுகாக்க முடியல, அப்ப எதுக்கு நான் இன்னமும் இருக்கணும் என்று நினைச்சு ஒரு முஸ்லிம் அரசியல்வாதி ஒதுங்கினானா? ஒதுங்கல. என்ன செய்தார்கள் தெரியுமா? இஃப்தார் நிகழ்ச்சிக்கு அழைப்பிதழ் கொடுத்தாங்க. பாதுகாப்பு செயலாளருக்கு, அந்த காலத்தில் பாதுகாப்பு செயலாளருக்கு, அதிமேதாதிய ஜனாதிபதி அவர்களுக்கு, இன்னும் பலருக்கு, யாரெல்லாம் இனவாதிகளோ, யாரெல்லாம் முஸ்லிம்களை தாக்கினாங்களோ, யாரெல்லாம் முஸ்லிம்களை அடிச்சு நொறுக்குறாங்களோ, யாரெல்லாம் முஸ்லிம்களை துரத்தரும் என்று சொல்றாங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் இஃப்தார் வாங்க, நோம்பு தொடங்க, நீங்க நோம்பு பிடிக்காட்டி பரவாயில்ல, நாங்க சவுதி ஈச்சப்பழம் தாரோம், நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க, ஈச்சப்பழத்துக்குள்ள பாதாம் கொட்டை இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க, நல்ல டேஸ்டா இருக்குதா, இப்படி தானே கேட்டாங்க. தட்டி கேட்டு நிமிர்ந்து நின்று இருந்தாரே ஒரு தலைவர். அரசியல் களத்தில் இந்த முஸ்லிம் சமுதாயம் வரலாற்றில் கண்ட ஒரு நேர்மையான அரசியல் தலைவராக இருந்தால், நாங்கள் அறிந்த வகையில் அந்த அஸ்ரஃப போல ஒருத்தர், யாராவது ஒருத்தர் இருந்தாரா? இனிமேலும் இருப்பாங்களா? சந்தேகமா இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் கேட்கிறாரு, தலை வணங்கியும் சரணடைந்தும் ஒரு சமுதாயத்திற்கு எந்த காலத்திலும் விடுதலை கிடைக்காது, ஒரு சமுதாயத்தை விடுவிக்க முடியாது, நெஞ்சை நிமிர்த்தி நிற்க வேண்டும், தைரியமாக பேச வேண்டும், குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் அந்த அரசியல் தலைவருடைய வழிகாட்டலாக இருந்தது. ஒருத்தருக்காவது சரி, ஆளுங்கட்சியில யூஎம்பில அமைச்சர்களா கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பிரதி அமைச்சரா கொஞ்சம் பேர் இருப்பாங்க, எதிர்கட்சியில இருப்பாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களா இருப்பாங்க, இவங்களை விடுங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சியை விடுங்க. முஸ்லிம்களுக்காக ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பாக, தனித்துவமாக ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்த முஸ்லிம் காங்கிரஸ் எப்பயாவது முஸ்லிம் சமுதாயம் சார்பாக நெஞ்சை நிமிர்த்தி பேசியதுண்டா? தலை வணங்காமல், தொடை நடுங்காமல் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கின்ற அரணை போல் கருத்து தெரிவித்ததுண்டா? ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் எப்பயாச்சும் பேசினதுண்டா?
பார்க்க முடியவில்லை. அஷ்ரஃபுடைய பேரை வைத்து சம்பாதித்து ஒரு கட்சியை வளர்த்திருக்கிறார்கள். எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் என்னதான் கட்சி வேறுபாடு இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு தனித்துவமான முஸ்லிம் காங்கிரஸ் எங்களுக்காக குரல் எழுப்புவார்கள், எங்களுக்காக ஏதாச்சும் பேசுவாங்க என்று அடி மனசுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா இல்லையா? அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார்களா? அவங்கள விட்டு ஒதுங்கி போனாங்க. அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு அஷ்ரஃபுடைய பாதையில் முஸ்லிம் காங்கிரஸ் தற்போது செல்வதில்லை என்று குற்றம் சாட்டி தனித்துவமாக இன்னொரு கட்சியை உருவாக்கினாரே ரிஷாட் பதூதீன் அவர்கள். அவராவது பேசியதுண்டா? நான் கேட்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் 2 சந்தர்ப்பத்தில் பேசுறத நான் சொல்லல. முஸ்லிம்களுக்காக சமுதாய பிரச்சனை என்று வரும்போது எல்லா சந்தர்ப்பத்திலையும் நெஞ்சை நிமிர்த்தியவர்களாக பேச வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலும் முஸ்லிம்களுக்காக வேண்டி போராட வேண்டும். அதற்காகத்தான் தனித்துவமான ஒரு கட்சியிலே உங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் என்றா கேட்கிறவன் கேனேனா இருந்தா எரும மாடி ஹெலிகாப்டர் ஓடும் என்ற அடிப்படையில் இந்த சமுதாயம் வாக்குகளை பற்றி தெரியாது, அரசியலை பற்றி தெரியாது, கட்சிகளை பற்றி தெரியாது, உரிமைகளை பற்றி தெரியாது, ஜனநாயகத்தை பற்றி தெரியாது. இவங்க தலையில முளக அரைச்சிடலாம் என்று சொல்லி இதுவரைக்கும் எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்களே. கொஞ்சமாவது இறைவனை அஞ்சக்கூடாதா? என்ன நடந்துச்சு? மைந்தட காலத்தில் இவ்வளவு அநியாயங்க. அவன் இருக்கக்கூடாது, அவன் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மைத்ரீட அரசாங்கத்தை உருவாக்கினாங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், நாங்கள் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி எல்லா சிறுபான்மை மக்களும் கை கோர்த்து கொண்டு அனைவரும் ஒரு அணியில் நின்று என்ன செய்தோம்? மைத்ரி அவர்களை ஜனாதிபதியாக ஆக்கினோம். அவரும் என்ன சொன்னார்? ஜனாதிபதியாக வந்த உடனே நான் அனைத்து இன மக்களுக்கும் அனைத்து மதங்களுக்கும் சம உரிமையை வழங்குவேன், அனைவருடைய உரிமைகளையும் பாதுகாப்பேன், அனைவருக்கும் நான் எல்லா விதமான சலுகைகளையும் நீதமான முறையில் வழங்குவேன் என்று சொல்லிதானே அவர் உறுதிமொழி அளித்தார். 2015 ஜனவரி மாசம் 8ஆம் தேதி உறுதிமொழி அளிக்கிற நேரத்தில் எல்லா சிறுபான்மை சமுதாயமும் சந்தோஷத்துல உச்சகட்டத்தில், ஆஹா நமக்காக ஒரு சிங்கள தலைவர் வந்து விட்டார், எல்லாருக்கும் நீதியா நடக்கிறதா சொல்றார், பேரிலே கருணையை வைத்திருக்க கூடியவர் கண்டிப்பாக நமக்கு கருணை காட்டுவார் என்று நினைத்து சந்தோஷம் அடைந்து கொண்டிருந்தோம். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? கேவலம் முஸ்லிம்களுடைய ஓட்டை எடுத்து சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை எடுத்து ஆட்சி அமைச்சு கொண்டு ஆட்சி பீடத்தில் வந்து உட்கார்ந்து இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? அவன் அடிச்சது பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு இவன் அடிக்கிறான். மைந்த அடிச்சான், மைந்த உரிமையை பறிச்சான், மைந்த எங்கட சலுகைகளை இல்லாமக்கினா, அவனுக்கு கூட இருந்த எல்லாரும் சேர்ந்து அவனும் சேர்ந்து முஸ்லிம்களை வந்து பலிகடாக்கினாங்க. ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா? அவன் அப்பண்ட வேலை பார்க்கறான். அவன் அப்பண்ட வேலைங்க எந்த அளவுக்கு பார்க்கறான்? இவன் என்ன பண்றான் தெரியுமா? எதெல்லாம் இனவாதிகளுடைய கோரிக்கைகளாக இருக்குதோ அதை எல்லாத்தையும் சட்டமாக்குறாங்க. இனவாதிகள் ஒரு சிறு கூட்டம் இருக்கிறாங்க, ஒவ்வொரு பேர்ல இருப்பான். அவனுக்கு பொழப்பு நடத்துறதுக்கு வழி இல்லை. அவனுக்கு இனவாதத்தை தேசியவாதத்தை எடுத்து பேசினாதான் பொழப்பு நடத்தலாம். இவங்களுடைய இந்த இனவாதம் தேசியவாதத்தை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவங்க சிறுபான்மை மக்களை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக, அந்த மக்கள் மீது அநியாயங்கள் அட்டூழியங்களை முடக்கிவிட வேண்டும் என்பதற்காக என்ன செய்வார்கள்? பல குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. இவன் என்ன பண்ணணும்? நீதியான ஆட்சியாளராக இருந்தா நீதியை வழங்க வேண்டும், சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும், சட்டத்தின் ஆதிக்கத்தை மதித்து செயல்பட வேண்டும். ஆனால் என்ன செய்கிறான்? எதெல்லாம் இனவாதிகள் அநியாயமா கேட்கிறானோ அதை எல்லாத்தையும் சட்டம் மூலமாக்குறான். இந்த நேத்து முந்தநாத்து ஒரு வர்த்தமானி அறிவிச்சிருக்கிறாங்க தெரியுமா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. என்ன வர்த்தமானி? இந்த சிவன் ஒளி பாதம் இருக்குதே, ஸ்ரீபாதேண்டுவோம், ஸ்ரீபாதஸ்தானே சிங்களத்தில் சொல்லுவோம். இந்த சிவன் ஒளி பாதத்தை பல இனங்கள் வந்து உரிமை கொண்டாடுறாங்க. இந்துக்கள் என்ன சொல்றாங்க? அது சிவனுடைய பாதம் என்றாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க?
ஆதாம் என்ற அந்த முதல் ஆதி மனிதருடைய பாதத்தினுடைய அந்த சுவடுதான் அது என்று சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்ல, நம்ம ஆக்கள் ஏதாவது உரிமை கொண்டாடணுமா இல்லையா? நமக்கு தான் உரிமை கொண்டாடுறதுக்கு உள்ளது காபத்துள்ளால இருக்குது, மக்கால இருக்குது. இவனுக்கு வீசா போட்டு உரிமை கொண்டாடுறதுக்கு வழி இல்லாததுனால எது இஸ்லாம் புனிதமாக்கிச்சோ அதுக்கு உரிமை கொண்டாடாம இவன் எதுக்கு உரிமை கொண்டாடுறான் தெரியுமா? இவன் ஆதமுடைய பாதம் என்று சொல்லி கிறிஸ்தவங்க சொல்ற அதே கொள்கையை உள்வாங்கி இது நம்முடையது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இலங்கைக்கு இறக்கப்பட்டாராம். அந்த கனியை சாப்பிட்டு அவரை அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு இறங்கி இங்க உனக்கு சொர்க்கலோகத்துல எந்த ஒரு இடமும் இல்லை என்று வானுலகத்திலிருந்து விரட்டின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க விழுந்தாராம்? ஸ்ரீலங்காக்கு விழுந்தாங்க. அவ்வா அலைஹிஸ்ஸலாம் எங்க விழுந்தாங்களா? அவங்க மக்கால போய் விழுந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு கால் இந்த ஸ்ரீபாதையில சிவனொளி பாதம் என்று சொல்றாங்களே, இது ஆதமுடைய பாதங்க. ஒரு கால் அங்கதான் வச்சாரு. அடுத்த கால் எங்க? இப்ப நான் கேட்கிறோம், அடுத்த கால் எங்க? இப்ப அடுத்த கால் எங்க வச்சாரு? ஸ்ரீபாதையில வச்சா? இன்னும் அடுத்த கால் யாழ்ப்பாணத்திலையா, மன்னார்லையா, அல்லது மக்கால மதீனாலையா? எங்கடா வச்சாங்க அடுத்த காலை? அப்போ ஒரு ஒத்த கால அவருக்கு, ஒத்த கால தான் வானத்துல இருந்து கீழே இறங்கினாரா? இந்த மாதிரி கட்டுக்கதைகளை வச்சு உரிமை கொண்டாடுறான், ஏதோ உரிமை கொண்டாடுறான். இப்ப மூட நம்பிக்கை அடிப்படையில் கூட முஸ்லீம்கள் இது தனக்கு வேணும் என்றாங்க. கிறிஸ்தவர்கள் இல்ல ஆதமுடைய பாதம் தனக்கு வேணும் என்றாங்க. இந்து மக்கள் அவங்களுக்கு வேணும் என்றாங்க. கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு வேணும். இப்படி ஒவ்வொருத்தர் சிங்கள மக்களும் சொல்ல ஒவ்வொருத்தரும் உரிமை கொண்டாடுறாங்க. அரசாங்கம் என்ற வகையில் என்ன செய்யணும், என்ன நிலைமையை அறிவிக்கணும்? ஒரு இடத்துக்கு பல பேர் உரிமை கொண்டாடுவாங்களா இருந்தா மதத்தில் அதுக்கு சரியான ஆதாரம் இருக்குதா இல்லையோ, பல பேர் பல ஆண்டுகளாக அதற்கான கோரிக்கைகளை முன்வைத்து பல பேரும் அதை உரிமை கொண்டாடக்கூடிய விதத்தில் அது அமைந்தது என்று சொன்னால், ஏன்னா யாருடைய பாதமும் அங்க இல்லதானே? யாருடைய பாதம் இருக்க போகுது? சிவபெருமாண்ட பாதமா? ஆதம்ட பாதம் இல்லதான், சிவபெருமாண்ட பாதமும் இல்லதான். அதே மாதிரி பௌத்த மக்களுக்குரிய பாதமும் கிடையாதுதான். அப்ப யாருக்கு இல்லதானே? ஏதோ மூட நம்பிக்கையில கேட்கறான், கொடுக்கறதா எல்லாருக்கும் கொடுக்கணும். அல்லது அரசாங்கம் என்ன சொல்லணும், எவன்ட பாதமும் கிடையாதுடா அப்படின்னு அறிவிக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வருத்தமானி அறிவிக்கிறாங்க, அது கௌதம புத்தருடைய பாதம். எப்படி வேலை? எங்களுக்கு ஆதம்ட பாதம் தேவையில்லை, ஆனா உனக்கு மனசாட்சி இருக்குதா? பல இனங்கள் வாழ்றதா சொல்றியே, அப்ப எல்லா இனங்களுக்கும் பொதுவான உரிமை வழங்கி இருக்கணுமா இல்லையா? நீ ஏன் அப்ப முஸ்லிம்களுக்கு அதை கொடுக்கல? ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கல? ஏன் இந்துக்களுக்கு கொடுக்கல? அப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்யறாங்க? சிறுபான்மை மக்களை முடக்கணும். 67% பௌத்த மக்கள் இருப்பதனால 15% இந்து மக்களை நீ அடாவடித்தனம் பண்ணி அவங்களோட உரிமையை பறிப்பியா? 10% முஸ்லிம்களுடைய உரிமையை பறிப்பியா? 8% கிறிஸ்தவர்களுடைய உரிமையை பறிப்பியா? இதுதான் ஜனநாயகமா? அரசியல் சாசனத்தில் என்ன சொல்லி வச்சிருந்தீங்க? 12வது உறுப்புரையில அனைவரும் சட்டத்தில் முன்னால் சமம், சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் என்று நீ சொல்லி இருக்கிறாயா இல்லையா? அதை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? இது மாத்திரமில்ல, முஸ்லிம் தனியார் சட்டத்தில் சென்ற வருடம் கை வைத்தார்கள். தனியார் சட்டத்திலே பல மாற்றங்களை ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேவைக்காக இலங்கை முஸ்லிம் சட்டத்திலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள். தௌஹீத் ஜமாத் களத்திலே இல்லாவிட்டால் அப்பவே மாத்திருப்பான். முஸ்லிம்களுடைய ஆலோசனைகள் பெற்ற பிறகே சரியான முறையிலே மாற்ற வேண்டும் என்று தௌஹீத் ஜமாத் ஆர்ப்பாட்டம் செய்து உரிமைக்காக போராடியது. ஒரு வருட காலம் தாமதமாக பரிந்துரைகளை நாங்கள் எடுத்து அலசி ஆராய்ந்து அதை அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கிறோம் என்று பரிந்துரை குழுவே அறிவிக்கிற அளவுக்கு இந்த ஜமாத் போராடி அந்த உரிமை வென்றெடுத்தது. வில்பத்துல என்ன செஞ்சாங்க? வில்பத்துல மீள் குடியேற்றத்தை முடக்குவதற்காக முஸ்லிம்கள் அங்கே மீளே குடியிருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் வனாந்திர பிரதேசங்களாக அது பேனட் காடுகளாக அறிவித்து மகாவில்லு என்று ஒரு பேனட் காடை அறிவித்தார்களே. மீள் குடியேற்றத்தை இவர்கள் மட்டுப்படுத்தினார்களே. மரிச்சிக்கட்டி, கரடிக்குழி போன்ற பகுதிகளில் பூர்வீகமாக வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு கூட மீண்டும் அந்த பகுதிகளில் மீள் குடியேறுவதற்கு முடியாத நிலையில் வர்த்தமானி அறிவித்தார்களே. யார் அறிவித்தால்? இந்த நல்லாட்சியில பொல்லாத ஆட்சி இது. இந்த நல்லாட்சியில
இதுல மக்கள் எல்லாத்தையுமே நாசமாக்குற அளவுக்கு இந்த ஆட்சியில நாங்கெல்லாம் நாசமா போச்சென்று சொல்ற அளவுக்கு ஆயிருச்சு. எல்லாம் வர்த்தமானி அறிவிச்சு சட்டம் மூலமாக்கி இந்த சமுதாயத்தை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இதுக்கு அவங்கள ஆட்சியில கொண்டு உட்கார வச்சோம், கொஞ்சமாவது நன்றி உணர்வு வேணாமா? இப்படியே செஞ்சு வந்து கடைசியில இந்த வருஷம் அவசரமா ஜூலை மாசம் நோன்பு கடந்து முடிஞ்சது தாங்க கடன். ஜூலை மாசத்திலிருந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அப்படி வரிசையா எங்களுக்கு அடிச்சு கொண்டு வர்றான். எதுல அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறான் தெரியாத அளவுக்கு அடி விழுந்து கொண்டே இருக்குது. இவன் கொண்டு வர்றான், என்ன கொண்டு வர்றான்? 20ஆம் சீர்திருத்தம் என்று கொண்டு வர்றான். ஆரம்பத்திலேயே இந்த 20ஆம் சீர்திருத்தத்தை ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்து 23ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அவங்க சப்மிட் பண்றாங்க. 20ஆம் சீர்திருத்தம் என்ன நம்ம சமுதாயத்துக்கு என்னன்னு தெரியாது. நம்ம சமுதாயத்துக்கு என்ன தெரியும்? நல்ல டபுள் பனிஸ் என்னன்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஒரு பனிஸுக்கு மேலே கிரீமை பூசி இன்னொரு பனிஸ் வைப்பாங்க. பர்கர் என்னன்னு கேளுங்க, பர்கர் அதில் வந்து தண்ணி டேஸ்ட். KFC கோழிக்காலை பற்றி கேளுங்க, அது வந்து நாங்கள் சிக்கன் எப்படி சாப்பிடணும்னு கேளுங்க, அது நல்லா சொல்லுவாங்க. எந்த ஜூஸ் கொடுத்தா டேஸ்டாக இருக்குமென்னு கேளுங்க, அதை சொல்லுவாங்க. உண்ணுவதில் பருகுவதில் நல்ல பேர் போன சமுதாயமாக இருக்கிறோம். அரசியல் சீர்திருத்தம்டா அது என்ன சாப்பிட்ற சாமனமான்னு கேட்பான். அந்த அளவுக்கு விவரமா இருக்கிற நம்ம ஆக்கள் அரசியல் சீர்திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வர்றான்? ஒரே நாள்ல அனைத்து மாகாண சபைகளுடைய தேர்தலை நாங்கள் அறிவிக்க போகிறோம். மக்களுக்கு பிரச்சனை இல்லையே, ஒரே நாள்ல எல்லா மாகாணங்கள்ட தேர்தலை அவன் அறிவிக்க போறானா. சரி, ஏதாவது அறிவிச்சுட்டு போட்டும், நம்ம ஆக்கள் கண்டுகொள்ளாம இருந்தாங்க. அவன் சொல்றான், ரெண்டாவதா சொல்றான், தேர்தலை ஒரே நாள்ல அறிவிக்கிறதுண்டா சாதாரணமா எடுக்காதே. கிழக்கு மாகாணத்தில், சபரகமுக மாகாணத்தில், ஊவ மாகாணத்தில் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியோட மாகாண சபையுடைய அதிகாரப்பூர்வமான கால எல்லை முடிகிறது. காலம் முடிஞ்சா என்ன செய்யணும்? ஒரு வாரத்தில் மீண்டும் மாகாண சபையை அறிவிக்கணும், தேர்தல் அறிவிக்கணும், தேர்தல் ஆணையாளர். அப்ப கிழக்கு மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதுக்கான வேலைகள் நடக்கணும். ஊவால நடக்கணும், சபரகமுவால நடக்கணும். இதை பிற்படுத்தணும், இதை தாமதப்படுத்தணும். ஏனென்றா ஏனைய மாகாணங்கள்ல எப்ப மாகாண சபையுடைய காலம் முடியும் என்றா 2018 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகுதான் முடியும். அந்த அளவுக்கு ஒரு வருட காலம் போல கால தாமதமாக்கி தேர்தலை நடத்தினால்தான் எல்லா மாகாணங்களுடைய தேர்தலை ஒரு நாள்ல செய்யலாம் என்ற ஒரு நிலை இருக்குது. அப்ப இதை ஒரு முக்கியமான பிரேரணையா கொண்டு வர்றார். கொண்டு வரும்போது எங்களோட முஸ்லிம் அமைச்சர்கள், முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லி இருக்கணும்? ஏன் தேர்தலை வந்து தாமதப்படுத்துறீங்க? இது தேவையில்லாத வேலைங்க. எங்கட மாகாணங்கள்ல தேர்தல் நடத்த விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கணும். இல்ல, எல்லா மாகாணமும் ஒரே நாள்ல தேர்தல் நடத்தினால் அது வந்து செலவை குறைச்சிரும் என்று நல்லெண்ணம் வச்சா பரவாயில்லை, ஒரு வருடத்துக்காவது நாங்க விட்டு கொடுத்துருவோம் என்று விட்டு கொடுத்திருக்கலாம். ஆனா இவங்க இதை பத்தி சமுதாயத்துக்கு விளங்கப்படுத்தவும் இல்லை, சமுதாயத்தில் அங்கீகாரத்தை பெறவும் இல்லை. ஒரு வருட காலம் தாமதமாகுதே, பரவாயில்லையா, யாருக்கிட்டையும் கருத்தும் கேட்கல. அவன் பாட்டுக்கு ஒவ்வொரு மாகாண சபைகள் ஒரு வருட காலத்தில் தேர்தலை தாமதப்படுத்துறத சில மாகாணங்கள் வேணாண்டுது, சில மாகாணங்கள் பரவாயில்லைன்றது. கிழக்கு மாகாண சபை கூட பரவாயில்லைன்னு சொல்லி இந்த 20ஆம் சீர்திருத்தத்தை ஆமோதித்தார்கள். அதுக்கப்புறம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர்றான். என்ன கொண்டு வர்றான்? செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 20ஆம் சீர்திருத்தத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு யோசனை இருக்கின்ற நேரத்தில் என்ன செய்யறாங்க? சிறுபான்மை கட்சிகளை சேர்ந்த சில அமைச்சர்கள், சில மந்திரிமார்கள், சில எம்பிக்கள் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்றாங்க. என்ன சொல்லி மனு தாக்கல் செய்றாங்கடா, இது வந்து வேணுக்கென்று தேர்தலை தாமதப்படுத்துறாங்க, அடிப்படை உரிமையை மீறுது. எனவே 20ஆம் சீர்திருத்தம் சட்டயாப்புக்கு உட்பட்டதா இல்லையா, மக்கள் சர்வஜன வாக்கெடுப்பு எடுக்கணுமா இல்லையா, எங்களுக்கு ஒரு விளக்கம் வேணும் என்று கேட்டாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, வேணாம், நீங்க வந்து 20ஆம் சீர்திருத்தத்தை
நீங்க பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் பெற்றாலும் 3/2 பெரும்பான்மை அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதோடு நீங்க மக்கள் மத்தியிலே சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லும் போதுதான் அரசாங்கம் என்ன செய்யறான், அதை அப்படியே முடக்கி கொள்றான். இல்ல அப்ப நாங்க இதை வச்சிடக்கூடாது. ஏனென்றா மக்கள் மத்தியில சர்வஜன வாக்கெடுப்பு எடுத்தாலோ பாராளுமன்றத்தில் 3/2 விசேட பெரும்பான்மை எடுத்தாலோ நாங்கள் தோல்வி அடைந்து விடுவோம். அரசியல் சாசன மாற்றத்திலே நாங்கள் தோல்வி அடைந்தோம் என்றால் அது நமது ஆட்சிக்கு பிரச்சனையாகும் என்று உடனே அதை முடக்கிறாங்க. அந்த 20ஆம் தேதி ஏதாவது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேணுமா இல்லையா? அதுக்கு என்ன செஞ்சாங்க, 20ஆம் சீர்திருத்தத்தை சமர்ப்பிப்பதற்கு பதிலாக உடனடியாக என்ன செய்தார்கள், மாகாண சபை தேர்தல் சீர்திருத்த சட்டத்தை அந்த பாராளுமன்றத்திலே முன்வைக்கிறார்கள். இந்த மாகாண சபை தேர்தல் சீர்திருத்த சட்டம் என்றால் 88ஆம் ஆண்டு 2ஆம் இலக்கம் கொண்ட இந்த தேர்தல் சீர்திருத்த சட்டம் 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதமே பாராளுமன்றத்தில் முன்வைத்தார்கள். என்ன சொல்லி முன்வைக்கிறாங்க, மாகாணங்களில் 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும், பெண்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. அதுதான் பாராளுமன்றத்துக்கு வந்துச்சு. 30% பெண்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வரும்போது அதை யாரும் பெருசா அலட்டி கொள்ளல, அதை யாரும் கண்டு கொள்ளல. சரி இருந்தா இருந்துட்டு போட்டும் நமக்கு என்னன்னு சொல்லி முஸ்லிம் கட்சிகள் இருந்தாங்க. ஆனா அந்த சீர்திருத்த சட்டத்தில் 2ஆவதாக என்ன கொண்டு வர்றாங்க, இவங்க ஆரம்பத்தில் 20ஆம் சீர்திருத்தத்தை தான் கொண்டு வந்தாங்க. அது முடியாம போகுது என்று விளங்கும் போது 2வது கட்டமாக 20ஆம் சீர்திருத்தம் ஊடாக எதை சாதிக்க நினைக்கிறார்களோ அனைத்து மாகாணங்களிலும் ஒரே நாளில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த தேவையை மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டத்திற்குள்ளே அரசாங்கம் உடனடியாக நுழைவிச்சு அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. அப்ப ஒரே நாள்ல மாகாண சபை தேர்தல் நடத்தணும் என்றதை உச்ச நீதிமன்றம் வேணாண்டுச்சு, சர்வஜன வாக்கெடுப்பு எடுக்கணும் என்றுச்சு. அதுக்கு உடனடியாக தந்திரமாக ஒரு வழிமுறையை கையாண்டு மாகாண சபை தேர்தல் சீர்திருத்த சட்டம் என்று போட்ட உடனே அதுக்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருந்தா போதும் என்று சட்டமா அதிபருடைய ஆலோசனை பெறப்பட்ட உடனே அதை அங்கீகரித்துக் கொண்டார்கள். அதை உடனே பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தார்கள். எல்லாரும் 3/2க்கு எல்லாரும் அவங்க வாக்குகள் அளிச்சாங்க. சரி, நீ ஒரே நாள்ல தேர்தல் நடத்தணும் என்றதுதான் உன்னுடைய நோக்கமா இருந்தா அதை சாதிச்சுக்கோ. அதுல சில பாதிப்புகள் இருந்தாலும் பரவாயில்லை, அது எல்லாருக்கும் நல்லது தானே. ஒரு யூனிட்டியாக ஒரு யூனிஃபார்மாக எல்லா மாகாணங்களும் ஒரே நாள்ல தேர்தல் நடத்துறதுனால அரசாங்கத்துக்கும் தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம் என்று சொல்லி மௌனமாக இருந்திருக்கலாம். ஆனா இந்த ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நரி, அவன் என்ன செய்யறான், உடனடியாக 20ஆம் சீர்திருத்தத்தை 20ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர இருந்தாங்களே அந்த நாள்ல இந்த 30% பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தையும் ஒரே நாள்ல மாகாண சபை தேர்தல் அனைத்து மாகாணங்களிலும் நடைபெற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையையும் 3ஆவதாக இந்த தேர்தல் களத்திலே எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த மாகாண சபை சம்பந்தமாக 20ஆம் சீர்திருத்தத்தில் எந்த வகையிலுமே பேசப்படாத திடீரென்று பாராளுமன்றத்துக்கு முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கை என்ன, கலப்பு தேர்தல் முறை, தொகுதி வாரி விகிதாசாரம் என்று சொல்லக்கூடிய 2 தேர்தல் முறைகளையும் உள்ளடக்கப்பட்ட ஒரு கலப்பு தேர்தல் முறையை நாங்கள் அங்கீகரிக்க போகிறோம் என்று சொல்லி உடனடியாக அந்த மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. இப்ப அரசாங்கம் இப்படி கொண்டு வந்தது சரியா? 3 பக்கங்கள்ல திருத்தம் செய்ய போனாங்க. ஆகஸ்ட் மாசத்திலிருந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பெண்களுக்கு 30% கொடுத்துரு, ஒரே நாள்ல மாகாண சபை தேர்தலை நடத்திரு, அதுவும் 20ஆம் சீர்திருத்தத்துக்கு உள்டாவா உடனடியா அதுக்கு முடியாதுன்னு இதுல கொண்டு சேர்த்தது பரவாயில்லை செஞ்சிட்டு போ. திடீரென இந்த 3 பக்க அந்த திருத்தம் 31 பக்கங்களாக
20ஆம் தேதி காலையில எப்படி மாறிச்சு? இது கேள்வி. உடனே எல்லாம் பதறி அடிச்சு கொண்டு நம்ம முஸ்லிம் தலைவர்கள் ரிஷாட் பதுத்தீன் அவர்கள், ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், அமைச்சர் இஸ்புல்லா அவர்கள், ஹமீர் அலி அவர்கள், ஹரீஸ் அவர்கள் எல்லாம் பதறி அடிச்சு கொண்டு இது எப்படி கலப்பு தேர்தல் முறை, இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டாங்களாம். யாருக்கிட்ட? பிரதமர் கிட்ட கேட்டாங்களாம், ஜனாதிபதி கிட்ட கேட்டாங்களாம். ஜனாதிபதியும் வெளிநாட்டில், அவர் மோடியை மிஞ்சுவார் போல. எங்கடாலு மோடியை மிஞ்சுற அளவுக்கு இப்ப பயணம். மோடி பிரதமரானது இந்தியாவில் எதுக்கு? நாட்டை ஆள்றதுக்கா? அவனுக்கு உலகத்தை சுத்தி பார்க்கணும், அதான் நோக்கம். இங்க உள்ளவர் ஜனாதிபதி ஆகிக்கிறார் இதுக்கு, நாட்டில் மக்களுக்கு நீதி செலுத்துவாரான்னு பார்த்து எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டில். இப்ப எப்ப பார்த்தாலும் ஆனா ஒரு சோறு பார்சலை தான் கையில வச்சிருப்பாரு பிளைட்ல கூட. அவர் காந்தி தாத்தாவை பார்க்கறது, இலங்கை காந்தி தாத்தா. இப்ப சாப்பிட சோறு பார்சலை வச்சு வச்சு அவர் வெளிநாட்டில். முக்கியமான சில விஷயங்கள் நாட்டில் நடக்குது, சரி வெளிநாட்டில் அது ஒரு விஷயம் என்று வைங்களே, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள். உடனே அவர் ஆன்லைன்ல என்ன என்ன சொல்றீங்க முஸ்லீம்களே, என்ன சொல்றீங்க? நம்ம மக்கள் கேட்கிறான், கலப்பு தேர்தல் முறை நமக்கு சரிபட்டு வராது, தொகுதி வாரி முறை, விகிதாசார முறைன்றது நம்ம இந்த முறைக்கு நாங்கள் எப்படி அங்கீகாரம் கொடுக்கறது? நம்ம பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும், அதனால இதை அங்கீகரிக்க முடியாது. அரசாங்கம் எப்படி அவன் பிரேரணையை கொண்டு வர்றான்டா 60% தொகுதியில தேர்ந்தெடுக்கப்படணும், 40% மாவட்ட அளவுல எடுக்கக்கூடிய அந்த வாக்குகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் விகிதாசார முறையில் எவ்வளவு சதவீதம் வாக்குகள் எடுத்திருக்கிறாங்க என்ற அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள் என்றொரு முறை. இப்படி இந்த ரெண்டை கொண்டு வந்தோடனே 60% நீங்க எப்படி தொகுதி முறையில் கேட்பீங்க? அப்படி கேட்க வச்சா முஸ்லிம்களுக்கு பல தொகுதிகளில் நாங்க தோல்வி அடைய வேண்டி வரும், அதனால இதுக்கு எங்களுக்கு வாக்களிக்க முடியாதுன்றாங்க. அவன் நேர்மையா தானே கேட்டீங்க? இது முஸ்லிம்களுக்கு பாதிப்பு தானே கேட்டீங்க? 60% தொகுதி முறையில் எங்களுக்கு பாதிப்பு இருப்பதனால தானே நீங்க இதை மாற்ற சொல்லி கேட்டீங்க. அப்ப அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கணும்? மாற்றலாம் என்று இருக்கணும், அல்லது மாற்ற முடியாது என்று இருக்கணும். அரசாங்கம் என்ன சொல்றான்? அங்க ராஜித சேனாரத்ன அவர் இந்த கண்டறிந்ததெல்லாம் பரப்புற ஒரு அமைச்சரவை பேச்சாளராக இருக்கிறார், ஊடக பேச்சாளர். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவான். என்ன கோட்டாபயோட ஆலண்ட் அவன் தான் சொன்னான். நீ கண்டியா? கோட்டாபயோட ஒண்டா இருக்கிறத நீ பாத்தியா? அவனோட பேசுறது நீ கண்டியா? எப்படி சொல்லலாம்? நீ டாக்டர் பல்ல கலட்டுற வேலையை செஞ்சு கொண்டு இருக்கு, நீ இப்படி பொய்ய அலப்பியா? இதை செய்யக்கூடாது. இவன் சொல்றான், இவன் பெரியோரு, மக்களுக்கெல்லாம் அனைத்து மக்களுடைய நலனுக்காக பேசக்கூடியவர் என்று இதெல்லாம் சோ காட்டுறான். இவன் சொல்றான், ரிஷாத் பதுத்தீனை பிடிச்சி ஹிஸ்புல்லாட கலரை பிடிச்சி விருப்பம் வேண்டாம் இந்த ஆட்சியில இரு, விருப்பம் இல்லையா போய்கிட்டே இரு, உனக்கு இந்த ஆட்சியில இடம் இல்லை என்று மிரட்ட அளவுக்கு, தாக்குற அளவுக்கு முன் வர்றான். இந்த அடி உத வாங்கி கொண்டு சமுதாயத்துக்காக பேசுறாங்களாம். அடி உத வாங்கி கொண்டு, கேவலப்பட்டு கொண்டு, அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு, இவ்வளவு தாங்கிக் கொண்டு சமுதாய உரிமைக்காக ரிஷாத் பதுத்தீன் பேசினாரா? சமுதாய உரிமைக்காக எங்கட ரவுஃப் ஹக்கீம் பேசினாரா? சமுதாய உரிமைக்காக ஹிஸ்புல்லா பேசினாரா? இவங்க கேட்டாங்க. அவன் சொல்றான், 60க்கு 40, 50க்கு 50 என்று வச்சுக்கொள்வோம். பெரிய உரிமை, வெண்டெடுத்த உரிமையை பார்த்தீங்களா? கேவலப்பட்டு அடி வாங்கி, உத வாங்கி, ஏச்சி வாங்கி நம்ம அரசியல் தலைவர்கள் வெண்டெடுத்த உரிமை என்ன தெரியுமா? 60க்கு 40 என்றத 50க்கு 50. 10% நாங்க குறைச்சு எடுத்தோமா இல்லையா? பெரிய வெற்றி உங்களுக்கு. நீங்க எல்லாம் அரசியல்வாதிகளாக இந்த சமுதாயத்தில் இருந்து உங்களை நம்பி நாங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பி நீங்க நல்லதை செய்வீங்கன்னு பார்த்தா என்ன பண்றீங்க? சமுதாயத்தை அடகு வைக்கிறாங்க. 50க்கு 50 அதுல என்ன நன்மை? அதுல ஏதாவது எங்களுக்கு நன்மை இருக்குதா? எந்த நன்மையும் இல்லை. எப்படி அது தீங்காக அமையும் என்பதை நான் குறிப்பிடுகிறேன். அதற்கு முன்பதாக இவங்க கேட்கிறாங்க, சரி 50க்கு 50 தர்றீங்க, இப்ப தொகுதிகள் பிரிக்கணுமா இல்லையா? தொகுதிகள் பிரிக்கும் போது எல்லை நிர்ணயம் என்று ஒரு ஆணைக்குழு இருக்குது. இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழு இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களுடைய தொகுதிகளையும் பிரித்து தரும்போது முஸ்லிம்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்று கேட்கிறாங்க. கேட்கும்போது அப்ப ரணில் சொல்றாரு, சரி
இப்போ என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம முஸ்லீம் எம்பிகள் எல்லாம் சொல்றாங்க, அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க, அப்படியா, எல்லை நிர்ணய குழு என்ற ஒரு குழு இயங்குது. 2003ஆம் ஆண்டுல இருந்து அவங்க இயங்குறாங்க. அவங்க தான் அந்த தேர்தலை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறது. இலங்கையில எல்லை நிர்ணயத்தை முடிச்சு சரியான முறையில் நீதமான முறையில் ஒரு பரிந்துரையை முன்வைத்தார்கள் சொன்னா பாராளுமன்றத்தில் அதுக்கு அங்கீகாரம் கிடைச்சிரும். பல வருஷ காலமா இழுத்தடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. மைந்தர் ஆட்சி காலத்தில தான் இவங்க இருந்தான். இப்ப அந்த குழு ஒரு பரிந்துரையை தருமா, அந்த பரிந்துரையை பாராளுமன்றத்தில் முன்வைப்பார்களாம். முன்வைத்த உடனே 3/2 பெரும்பான்மை, விசேட பெரும்பான்மை வாக்குகளால் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படி அங்கீகரிக்கப்படாவிட்டால் அது என்ன செய்யப்படுமாம், மீண்டும் பிரதமருடைய தலைமையில் பல இனங்கள், 5 இனங்களை சேர்ந்த 5 முக்கியமான பிரதிநிதிகளை தெரிவு செய்து, முஸ்லிம்கள் சார்பாக முஸ்லிம் காங்கிரஸ்ல ஒருத்தர், தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒருத்தர், இந்த மாதிரி முக்கியமான 5 பிரதிநிதிகளை தெரிவு செய்து பிரதமரும் அந்த குழுவில் இருந்து அவங்க ஒரு பரிந்துரையை தயாரிப்பாங்களாம், அவங்க ஒரு நிர்ணயத்தை தயாரிப்பாங்களாம். அதை ஜனாதிபதியோட கையில் கொடுப்பாங்களாம். ஜனாதிபதி அதை பார்த்து ஜனாதிபதிக்கு ஓகே, இது திருப்தியா இருக்குது என்று சொன்னா சைன் பண்ணுவாங்களாம் ஜனாதிபதி. அதோட அது அங்கீகாரத்துக்கு வந்துருமாம். ஜனாதிபதி அதை சைன் பண்ணலன்னு சொன்னா மீண்டும் என்ன செய்யப்படுமாம், திருப்திகரமான முறையில் ஒரு நிர்ணய குழு ஒன்றை உருவாக்கி மீண்டும் பரிந்துரைகள் பெறப்படும். இவர்கள் சொல்றாங்க, முஸ்லிம் அமைச்சர்கள், முஸ்லிம் எம்பிமார்கள், பார்த்தீர்களா, நாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றியை பார்த்தீர்களா, 3/2 விசேட பெரும்பான்மை வாக்குகளூடாக பாராளுமன்றத்திலே அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளால் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று எந்த ஆவணத்திலடா இருக்குது? எங்கேயாவது இருக்குதா? காட்ட சொல்லுங்க. இவங்க எல்லை நிர்ணய குழுவுடைய பரிந்துரைகள் எடுத்து 3/2 பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை எடுத்து பாராளுமன்றத்தில் அது அங்கீகாரத்துக்கு கொண்டு வரலாம் என்று சொல்கிறார்களே, எந்த அறிக்கையில் இருக்குது, எந்த பிரேரணையில் இருக்குது, எந்த சட்ட மூலத்தில் இருக்குது? மாகாண சபை தேர்தல் திருத்த சட்ட மூலத்தில் அல்லது அந்த திருத்த சட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கிறதா? என்ன இருக்குது தெரியுமா? 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதிலே சபாநாயகராக கரு ஜெயசூரிய அவர்கள் இருக்கிறார்கள். அவரை தாண்டி 224 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை சம்மதிக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு சாதகமான முஸ்லிம்களுடைய தொகுதிகள், முஸ்லிம் பெரும்பான்மையை கொண்ட தொகுதிகள் எல்லை நிர்ணய குழு பரிந்துரை செய்யுமாம். அதை பாராளுமன்றத்தில் 224 பேர் சாதகம் சரி என்று கையெழுத்துவார்களாம். நடக்கிற காரியமா? இந்த பிரேரணை, இந்த ஆலோசனை அந்த பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் பெறுமா? கண்டிப்பாக பெறாது. சரி, இவங்க கற்பனையில் நினைச்சிருக்கிற அடிப்படையில் பார்த்தாலும் 3/2 பெரும்பான்மை வைங்க, சிங்கள மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் முஸ்லிம்களுக்கு சாதகமான தொகுதிகளை பிரித்து கொடுப்பார்களா? தொகுதி என்றா என்னன்னு விளங்குங்க. இந்த பேருவல பகுதியில் 2 தொகுதிகள் தானே உண்டா? ஒரு தொகுதி என்று வைங்க பேருவல பகுதியில். இந்த தொகுதியை மீண்டும் மீள் பரிசீலனை செய்ய போறாங்க. மீள் பரிசீலனை செய்ய போனா என்ன செய்வாங்க? பேருவல தர்கா டவுன், மக்கோன, பேருவல டவுன், சைனா ஃபோர்ட் எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு பார்த்தா முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அதனால இந்த தொகுதியுடைய எல்லையை விரிவாக்குவோம் என்று சொல்லி அங்க மத்துகம வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஏதாவது ஒரு பகுதியை எல்லையை விரிவாக்கம் செய்து முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்காக திட்டமிட்டு இந்த எல்லையை விரிவாக்கி முஸ்லிம்களை 51% கொண்டு வந்து வச்சாலும் முஸ்லிம்களுடைய பெரும்பான்மை அப்படியே ஒரு படிப்படியா குறைஞ்சிரும். முஸ்லிம்களுக்கு தேவையான ஒரு பிரதிநிதியை வேட்பாளராக நிறுத்தி இந்த தொகுதியிலே வெற்றி பெற செய்ய போனால் அந்த முஸ்லிம் 51% பெரும்பான்மையை கொண்ட ஒரு தொகுதியாக இருந்தாலும் வேறொரு கட்சியிலே ஒரு வேட்பாளர் நின்று இந்த தொகுதியிலே முஸ்லிம்களுடைய, சிங்கள மக்கள் 2 சாராருடைய வாக்குகளையும் பெற்றான் என்று வைங்க, அவ்வளவுதான் கதை. அதோ கதிதான்.
இருக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம ஆக்களை சுவர் பண்ணலுமா? நம்ம ஆக்கள் நான் சாஃபியும் இல்லை அனப்பியும் இல்லை பரம்பரை யூஎம்பின்னு சொல்லி கொண்டு இருக்கிறான் எல்லாரும். இவங்ககிட்ட போயிட்டு ஒரு கொள்கையை பிரச்சாரம் செஞ்சு ஒரு அரசியல் கொள்கையை விளங்கப்படுத்தி வாக்குகளை கொடுக்கன்னு சொன்னா கொடுப்பாங்களே? இவங்க பாரம்பரிய இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஒரு போத்தல ஒரு தண்ணி பேக்கெட்டை கொடுத்தேன்னு வைங்க, அடிச்சு கொண்டு அடிப்பான் ஓட்ட. ஒருத்தன் சொன்னான், நான் ஒரு ஓட்டு போட்டு வந்தேன். ஆமா, எப்படி ஓட்டு போட்டாய்? யானைக்கு ஒரு கிரஸ், புட்டுவத்துக்கு ஒரு கிரஸ், மரத்துக்கு ஒரு கிரஸ். நல்லா போட்டு வந்தா நீ ஓட்டு. ஓட்டு போடுறதுக்கே தெரியாத ஒரு சமுதாயமாக நம்ம சமுதாயத்திலே அடிமட்டத்தில் நம்ம சமுதாயம் இருக்கிற நேரத்தில் 49 51 வந்தாலும் 51 பெரும்பான்மையை கொண்ட ஒரு தொகுதியை நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் முஸ்லிம்களுடைய மனோநிலை மாற்றம் செய்யப்பட்டு தொகுதிகளில் சிங்கள ஒரு வேட்பாளர் அல்லது ஒரு மாற்று மதத்தைச் சேர்ந்த ஒரு வேட்பாளர் நின்றார் என்று சொன்னால் விலைக்கு வாங்கிடுவாங்க. நம்ம ஆக்கள் வாக்குகளை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த தொகுதி தோல்வி அடைந்து விடுவோம். அப்ப எப்படி எல்லை நிர்ணயத்தை நீங்க நம்பினீங்க? நீங்க சொல்ற மாதிரி 3-2 அங்க கிடையாது. சரி, நீங்க சொல்ற மாதிரியே இருந்தாலும் 3-2 கிடைக்கலன்னு வைங்க, பிறகு என்ன செய்யப்படுமாம்? பிரதமருடைய தலைமையில் ஒரு குழு, பிரதமருடைய தலைமையில் ஒரு குழு இருந்து அந்த குழு எல்லை நிர்ணயத்தை பரிந்துரை செஞ்சு ஜனாதிபதிக்கு கொடுப்பாரா? நம்ம மைத்ரி சார் முஸ்லிம்களுக்கு சார்பா சைன் பண்ணுவாரா? அவர் தான் மாவில்லுவ சைன் பண்ணவர். மரிச்சு கட்டி முஸ்லிம்களுக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை என்று சைன் பண்ணவர். அவர்தான் முஸ்லிம்களுக்கு எதிராக பலவிதமான சதி திட்டங்களை சட்டமூலமாக்கி கொண்டிருக்கக்கூடியவர். அவர் எப்படி முஸ்லிம்களுடைய எல்லை நிர்ணயத்தை முஸ்லிம் சமுதாயத்துக்கு சாதகமாக தருவார் என்று நீங்கள் நம்பினீர்கள்? ஒண்ணு நடக்காது. அவன் வேணாண்டுவான். திரும்ப நீங்க ஒரு குழு வேண்டுவீங்க, அங்க தேர்தல் ஆணையாளர் மைந்த தேசப்பிரிய கத்துவான், கவத தானே மெத்தி வரனே போவான் அறிவு அதையாக்கிடுவார். அதோட எல்லாரும் சேர்ந்து எலெக்ஷன் டேட் போகுது அப்படின்னு சொல்லி உடனடியாக எல்லாரும் சைன் பண்ணிருவீங்களே, தொகுதியும் போச்சு, எல்லாரும் போச்சு, தொலைஞ்சி போயிடும். நம்ம ஆக்களோட போராட்டத்தை பத்திங்களா? எங்களோட பிரதமர் எங்களுக்கு சார்பாக செய்வார், எங்களோட ஜனாதிபதி எங்களுக்கு சார்பாக செய்வார், நாங்களும் 60-50 ஆக்கினோம், 10% குறைச்சோம். இதெல்லாம் ஒரு போராட்டமா? இது சொல்றதுக்கு வெக்கம் இல்ல? சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாதா? அரசியல் தெரியாதவன் தலையில போயிட்டு முழகார இந்த சமுதாயத்தை தௌஹீத் ஜமாத் மார்க்கத்தை சொல்றதுக்காகத்தான் வந்தோம். நாங்க தேர்தலில் நிக்க போறவங்க இல்ல. கடந்த காலத்திலும் நிற்கவில்லை, எதிர்காலத்திலும் நிற்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா முஸ்லிம்களுடைய உரிமைகள் என்று வரும்போது இந்த ஜமாத் உயிரை பணயம் வைத்தாவது களத்தில் இறங்கும். தான் நம்ம ஜமாத். இவங்க நினைச்சாங்க யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க, ஜம்மியத்துல்லமா கண்டுகொள்ள மாட்டாங்க. அவங்க எப்படியும் கண்டுகொள்ள மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? மைந்தட காலத்தில் மைந்தக்கு சார்பா ஜினீவா போனாங்க. சரியா? மைத்ரிட காலத்தில் ஜினீவா போறதுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எப்போ வரும்? அடுத்த வருஷம் செப்டம்பர் வராதா? ஏடா மனித உரிமை ஆணைக்குழு கூடுற அந்த சபை வரணுமே, வராதா? ஜினீவா போயிட்டு பார்த்து வரணும். உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களை போறதை தவிர வேற என்ன தெரியும்? அரசியல்வாதிகளுக்கு சரியான அறிவுரைகளை வழங்கினீர்களா? இல்ல அரசியல்வாதி தான் இவங்க சொல்றதை கேட்கிறாங்களா? ஒரு போலி சடங்கு நடக்கும் இந்த சமுதாயத்தில். அரசியல்வாதிகள் எல்லாமே நம்ம ஆன்மீக தலைமை ஜம்மியத்துல்லமாண்டுவாங்க. ஜம்மியத்துல்லமா நாங்க சொன்னா முஸ்லிம் அமைச்சர்கள் கேட்டுக்கொள்வார்கள் என்றுவாங்க. எல்லாரும் ஒன்று கூடுவாங்க. ஒன்று கூடி ஒரு டேபிள்ல டிஸ்கஷன் நடக்கும். அந்த டேபிள்ல நிறைய பேர் வெள்ளையும் சொல்லையுமா வருவாங்க. தொப்பி போட்டு வருவாங்க, தொப்பி போடாம வருவாங்க, டை கோட் அடிச்சு வருவாங்க, டை கோட் இல்லாமலும் வருவாங்க. பல பேர் வந்து நிற்பாங்க. நின்றா எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு மினரல் வாட்டர் பாட்டிலை வச்சிருப்பான். ஏன்? அது டிஸ்கஷனை காட்ட. டிஸ்கஷன் தானே அவங்க டிஸ்கஷனை காட்டுறதுக்கு ஒரு மினரல் வாட்டர் பாட்டில். அதுல உட்கார்ந்து இந்த பக்கத்துல இருந்து execution the constitution of the institution and அவன் இருந்து கொண்டு the recommendation of the country of the situation and இவள்தான். இவன் இதை பேச, அவன் அதை பேச. அல்ஹம்துலில்லாஹ் அவன் மினிட்ஸ் அப்படி இப்படி என்றாச்சு, எல்லாரும் சைன் பண்ணியாச்சு. அங்கே இருந்து ஒரு அழுவேல ஒரு துவா, இந்த உம்மத்தை பாதுகாப்பாக எல்லாரும் அழுவாங்க. ஜம்மியத்துல் உலமா அழுவாங்க. அமைச்சர் என்னடா பண்றீங்க?
இது மெகா சீரியல் நாடகத்தை விட கேவலமான ஒரு முறை இல்லையா? மெகா சீரியல் நாடகம் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு அழிவினிய போடுவாங்க, எப்ப பார்த்தாலும் அது அழுது கொண்டே தான் இருக்கும். என்று கொண்டு மாமியார் கொடுமை, கணவன் என்னை மதிப்பதில்லை, அல்லது கணவன் கள்ள மனைவியுடன் தொடர்பு, இவட கண்ணீரை துடைக்கிறதே கதை. இதை விட பின்னுக்கள் ஒரு சதி வளர்ப்பின்றதுக்கு ஒரு கூட்டம். இந்த மாதிரி கதை காட்டுற மாதிரி இவங்க படம் காட்டுற கிட்டத்தில் மாட்டிக்கொண்டாங்க. பார்த்தீங்களா? ஞானசார தேரரை கள்ளத்தனமா சந்திக்கிறதுக்கு ஆள் அனுப்பி நம்ம ஆக்கள் சிஐடி மாதிரி இருக்கிறாங்களே, ஃபேஸ்புக்கில் சிலவங்க இருப்பாங்க, அடுத்தவன் என்ன பண்ணுவான்னு பார்த்து கொண்டே இருக்கிறது. எவனுக்கோ சகவல் போயிருச்சு, பரப்பி விட்டுட்டான், போங்கடா. இவங்க ஞானசார தேரரை சந்திக்க போய் சட்டத்தரணி சிராஸ் நூர்தீன் அவர்களுக்கு மறைமுகமாக சொல்லி இந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்குங்களே. ஏன் அவ்வளோ ஆதரவா? அவரை பார்த்தா திடீரென்று அவருக்கு ஞானம் வந்து அவர் என்ன சொல்றாரு? நான் பக்குவம் அடைந்து விட்டேன், நாங்கள் இப்போது ஒரு வித்தியாசமான ஒன்றும் பக்குவம் இல்லை. அங்கே இருக்கிற வழக்குகள்ல மாட்டிய ஒரு வழக்குல 3 வருஷம் சிறை தண்டனைன்றது உறுதியாயிருச்சு. சிறை தண்டனை இல்லாமல் இருக்கணும் என்று சொன்னா என்ன செய்யணும்? ஜனாதிபதி அந்த சிறை தண்டனை அவர் பெற்று வந்த பிறகு பொது மன்னிப்பு கொடுத்துருவாரு. இவருக்கு பொதுவா மன்னிச்சாச்சு, பொது மன்னிப்பு கொடுக்கிறது ஜனாதிபதி கையில் ஒரு கூறு கட்டத்தனமான ஒரு முறை. அதை வச்சிருக்கிறாங்கன்னு வைங்க. பொது மன்னிப்பு கொடுக்கறதா இருந்தா 15-20 கேஸை வச்சா பொது மன்னிப்பு கொடுக்கணுமா? ஒரு கேஸ்ல குற்றவாளி ஆகிட்டாண்டா பொது மன்னிப்பு கொடுத்து அனுப்பலாம். வாழ்க்கை முழுக்க கேஸு, நீ வாழ்ந்த ஆயுள் காலத்தை விட உனக்கு கேஸ் வந்து இருக்குது. எல்லா கேஸுக்கும் பொது மன்னிப்பு கொடுக்க இயலாது. கேஸுகளை வாபஸ் வாங்க வச்சுக்கோ, அவருக்கு அறிவுரை. இப்போ வாபஸ் வாங்க வைக்கணுமா இல்லையா? உடனே ஜனாதிபதி என்ன பண்ணுவாரு? நான் சொன்ன இனவாதி என்னவன், மைத்ரிபால ஜனாதிபதி ஒரு இனவாதின்னு நான் சும்மா சொல்லல, இதெல்லாம் ஆதாரம். என்ன பண்றது? அசாத் சாலிக்கு போன் பண்ணி, அசாத் சாலி அவர்களே, நீங்கள் போய் ஞானசார தேரரை சந்தித்து வருகிறீர்களா? இந்த கேவலம் கேட்டவன் போய் சந்திச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லுவான்? நான் முஸ்லிம் சமுதாயத்தோடு அதை செய்வேன் இதை செய்வேன். அவர் பைஸ்கோப் ஆடுவார், டெலிவிஷனுக்கு வந்தா, மீடியாவுக்கு வந்தா. அப்படி எக்ஸன் கிங் அவருக்கு எக்ஸன் கிங் அசாத் சாலி என்று பேர் வைக்கணும். அந்த எக்ஸன் கிங் கேவலம் கெட்டு தேரர்கிட்ட போய் பரிந்து பேசி, நாங்கள் முஸ்லிம் சமுதாயம் சார்பாக வழக்குகளை வாபஸ் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறோம். அவர் சொல்லி, நீங்க உங்களோட இதை பொத்திக் கொள்றீங்களா? கேட்டு இதை மூடிக்கோங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் மத்தாக்களோட பேசிக்கொள்றேன். கேவலம் தேவையா உனக்கு? இதுக்கு தானே ஆசைப்பட்டார் அசாத் சாலியே. நீ கேவலம் பண்றதுன்றது உன தலையெழுத்து, உன தலைவிதியாண்டா தமிழ் எழுதி கொண்டாய், உனக்கு தேவையா? இப்படி கேவலம் பட்டு இப்படி செய்தார்களே. நான் கேட்கிறேன், இந்த நல்லாட்சியில இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஜம்மியத்துல் உலமா நமக்கு சார்பாக அரசியல் தீர்ப்புகளை சொல்வார்களா? அவங்களுக்கு எது சாதகம் என்று பார்க்கிறாங்க. எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த பொதுபல சேனா என்ற அமைப்பு குர்ஆனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அப்படி முன்வைக்கின்ற நேரத்தில் அதற்கு பதில் சொல்வதற்கு தௌஹீத் ஜமாத் தயாரா இருக்கிறோம் என்று ஜம்மியத்துல் உலமாக்கு சொன்ன நேரத்தில் எங்களை அழைத்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவகாசம் தர மறுத்தவர்கள், எங்களை சந்திக்காமலே அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் என்ற பேர்ல எதையோ உளறி கட்டியவர்கள், எப்படி சந்திப்பதற்கு மறைமுகமாக இந்த இனவாதிகளை சந்திப்பதற்கு ஆட்களை அனுப்ப முடியும்? இவர்கள் அரசியல்ல வழிகாட்டுவாங்களா? வழிகாட்ட மாட்டாங்க. அப்ப நாங்க 50க்கு 50 மாகாண சபையில இழந்துட்டோம். சரி, மாகாண சபை இழந்துட்டோம் என்றா உள்ளூராட்சி சபை அதுல என்ன நடந்துச்சு? மாநகர சபைகள், அதே மாதிரி நகர சபைகள், பிராதேசிய சபைகள், இதுக்கு ஒரு சட்டம் இருக்குதா இல்லையா? 2012ஆம் ஆண்டு இவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். என்ன சட்டம்? இலக்கம் 22வது இலக்கத்தை கொண்டு ஒரு சட்டம். உள்ளூராட்சி தேர்தலில் திருத்தங்கள் செய்யறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வந்தது எப்பன்னு தெரியாது, சம்மதிச்சது எப்பன்னு தெரியாது. இது சம்பந்தமா மக்களுக்கு தெளிவுகளே கொடுக்கலங்க. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? என்ன நடந்துட்டே தெரியாம ஆகஸ்ட் மாசம் 25ஆம் தேதி இந்த சட்டத்தை பாராளுமன்றத்திலே அங்கீகரித்திருக்கிறார்கள். உள்ளூராட்சி சபையிலும் என்ன செய்திருக்கிறார்கள்?
கலப்பு தேர்தல் முறை 60க்கு 40 என்பதை அங்கீகரித்து விட்டார்கள். உள்ளூராட்சி சபை தேர்தல்ல இந்த 60க்கு 40 என்ற இந்த ஆலோசனையை கொண்டு வந்த மகான் யாரு தெரியுமா? அவரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். ஃபைசல் முஸ்தபா. முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபான்னு அவர் இருக்கிறாரு. அவருக்கு டோன்ட் வரி ஏன் அமைச்சர்மார்கள், அவங்க அமைச்சர்கள் தானேங்க. 60க்கு 40 கொண்டு வந்து பெருமையோடு நாங்கள் உள்ளூராட்சி சபைகளில் 60க்கு 40 என்று கலப்பு தேர்தல் முறையை கொண்டு வந்திருக்கிறோம் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறார். யாரு? 60க்கு 40 என்றியே, நீ இப்ப அமைச்சரா இருக்கிறதுனால உனக்கு 60க்கு 40 பாரதூரம் விளங்குது இல்லையா? 60க்கு 40 சொன்னா சாதாரண விஷயமா? ஆரம்பத்தில் இந்த உள்ளூராட்சி தேர்தல் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த பொழுது மக்கள் விடுதலை முன்னணி இதற்கு எதிராக வாக்களித்தார்கள். இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலே அவர்கள் வழக்கு தாக்கல் செய்தார்கள். அதே போன்று இன்னும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதற்கு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்தார்கள். அட சிங்கள மக்கள், தமிழ் மக்களே, இது அந்த சமுதாயங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணுது. சிங்கள மக்களாக இருந்தாலும் சிறுபான்மை கட்சிகள் இருப்பார்கள், அவர்களுக்கே பாதிப்பை உண்டு பண்ணுது என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் இதை சம்மதித்திருக்கிறார்கள். இந்த உள்ளூராட்சி திருத்த சட்டம் 2010 ஆண்டு 10ஆம் மாதம் 19ஆம் திகதி கிழக்கு மாகாண சபையிலே அங்கீகாரம் பெறப்படுது. உள்ளூராட்சி திருத்த சட்டம் கூட கண்டனிண்டமாய் செய்யல, பல ஆண்டுகளாக அதற்கான வேலைகளை செய்து கொண்டு வந்தார்கள். எல்லா மாகாண சபைகளும் அதற்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள். கிழக்கு மாகாணத்திலும் உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டத்திற்கு கிழக்கு மாகாண சபையும் 2010ஆம் ஆண்டு அங்கீகாரம் வழங்கியது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அங்கீகாரம் கொடுத்தது. எப்படி அங்கீகாரம் கொடுத்தாங்க? அவங்க சொன்னாங்க இது முஸ்லிம்களுக்கு பாதிப்புண்டாங்க. கொண்டு வந்த உடனே அது கலப்பு தேர்தல் முறை 60க்கு 40 வந்தா எங்களுக்கு பாதிப்பு தான் என்று சொல்லிட்டு தேர்தல் அந்த வாக்கெடுப்பு நடக்குது. மாகாண சபையில் வாக்கெடுப்பு நடக்கிற நேரத்தில் முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த எந்த ஒரு மாகாண சபை உறுப்பினரும் மாகாண சபையில் கலந்து கொள்ளல. அந்த நாள் அப்சன்ட். எப்படி வேலை பார்த்தீங்களா? எப்படி உங்களோட சமுதாய அக்கறை பார்த்தீங்களா? உடனே அங்கீகாரம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ரிஷாட் பதூதீனுடைய 3 மாகாண சபை உறுப்பினர்கள் கிழக்கு மாகாண சபையில் இருந்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வெளிப்படையாகவே சொன்னார்கள், இந்த உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சொன்னார்கள். இப்ப ரிஷாட் பதூதீன் சொல்றாரு 60க்கு 40 நாங்க முடிஞ்ச அளவு போராடி 50க்கு 50 என்று கொண்டு வந்திருக்கிறோம். விளங்கிச்சா? அரசியல் முரண்பாடு விளங்குதா? இந்த அளவுக்கு கேட்பாரற்ற ஒரு சமுதாயமாக, நாதியற்ற ஒரு சமுதாயமாக முஸ்லிம்கள் பகடுகாயாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தேசிய காங்கிரஸ் என்று அத்தாவுல்லா அவர்களுடைய ஒரு காங்கிரஸ், எல்லாம் அரசியல் கட்சி. அஸ்ரஃப் மறைவுக்கு பிறகு எல்லாரும் சின்ன பின்னமாகி கூறு போட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தனுக்கு அரசியல் கட்சி. கம்பெடுத்தவன் எல்லாம் வேட்டக்காரன். நானும் அரசியல் கட்சி, நீனும் அரசியல் கட்சி. உங்கள யாருக்காவது தௌஹீத் ஜமாத்காரங்க அரசியல் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். இது அல்லாத யாராவது ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கணும் என்று சொன்னா சக்கல பூஜாங் கொட்டக்கலிசாங்கன்னு ஒரு கட்சி ஒன்று உருவாக்குங்க. அதில் ஒரு கட்ட கலிசனை போடுங்க அடையாள சின்னமாக. கிட்டத்தில் உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஜமாத்துல சட்டத்தரணியா இருப்பார் மைத்ரி குணரத்ன, அவர் ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கட்சியுடைய சின்னம் என்ன தெரியுமா? வாழை பழம். அது கட்சியுடைய சின்னம். உங்களுக்கு விரும்பினா வாயை பழத்தை வச்சு இன்னும் ரெட்டை வாழைப்பழத்தை வச்சு ஒரு கட்சியை உருவாக்கோங்க. கண்டறிண்டமாய் கட்சி, தெருவுக்கு கட்சி, ஒரு தனித்துவமே இல்லைங்க. இவங்க சர்வ சாதாரணமாக இந்த கலப்பு தேர்தல் முறையை இவர்கள் அங்கீகரித்தார்களே. எப்படி அங்கீகரிக்க முடியும்? கலப்பு தேர்தல் முறையில் எவ்வளவு பாதிப்புகள் எங்களுக்கு இருக்குது. ஒரு தொகுதியில் ஒவ்வொருத்தரும் போட்டியிட வேண்டும். ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொருத்தர் போட்டியிடுறதுண்டா லேசாங்க. சாதாரணமாக போட்டியிடலாமா? சிந்திச்சு பாருங்க. இப்போ குறிப்பிட்ட சில தேர்தல் தொகுதிகள் இருக்குது. கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டம் நீங்க எடுத்தீங்கன்னா
அம்பார, பொத்துவில்ல 2 ஆசனங்கள், அதே மாதிரி தெஹியத்தை கண்டி, அதே மாதிரி இன்னும் சில இடங்கள் சம்மாந்துறை, கல்முனை, இது போன்ற தொகுதிகள் இருக்குது. இதுல சம்மாந்துறை, கல்முனை, பொத்துவில்ல 2 தொகுதிகள். இந்த 4லும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருப்பாங்க. கொழும்பு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, கொழும்பு மத்தி இருக்குது, இதுல முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருப்பாங்க. இன்னும் நீங்க மேலதிகமா பார்த்தா ஹாரிஸ் பத்துவல ஒரு முஸ்லிம்கள் பெரும்பான்மை இருப்பாங்க. இதை தாண்டி போனா எந்த தொகுதியில நாங்க பெரும்பான்மையா இருப்போம்? எப்படி நாங்க பெரும்பான்மையா இருக்கலாம்? இந்த இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் அதிலே 1/3 பங்கு மக்கள் கிழக்கிலே இருக்கிறார்கள். மீதமுள்ள 2/3 பங்கும் வெளி மாகாணங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளி மாகாணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒவ்வொரு பகுதியிலே சிதறிக்கொண்டு வாழுகிறார்கள். இப்படி சிதறி வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பெரும்பான்மையை பெற்றுக் கொள்வார்கள்? எப்படி எங்களுக்கு தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? 50% விகிதாசாரத்தில் கிடைச்சாலும் மற்ற 50% எப்படி கிடைக்க போகுது? தொகுதியில தானங்க கிடைக்க போகுது. சில அரசியல் தலைவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு இதுல எந்த பாதிப்பும் இல்லைன்றாங்க. முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் எங்களுக்கு இதுல பாதிப்பு இல்லை அப்படின்றாங்க. எப்படி பாதிப்பு இல்லைன்னுவீங்க? ஏன் பாதிப்பு இல்லை என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் அப்படியே கிடைக்கும் என்று சொன்னால், சிறுபான்மை சமுதாயங்களுக்கு சரிசமமான உரிமைகள் அப்படியே கிடைக்கும் என்று சொன்னால், ஏற்கனவே இருந்த விகிதாசார முறையை ஏன் மாற்றினார்கள்? மாற்ற வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அப்ப இதுல ஏதோ ஒரு சதி திட்டம் நடக்குது. இந்த தொகுதியில எங்களுக்கு தனித்துவமாக நிற்க முடியாது. சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக கொண்ட ஒரு தொகுதியில ஒரு முஸ்லிம் ஒருவர் வேட்பாளராக நின்றால் கண்டிப்பாக அந்த தொகுதியிலே நாங்கள் தோல்வி அடைவோம். சிங்கள மக்களை போட்டி போட்டு எங்களுக்கு தேர்தல் களத்திலே வெல்ல முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சுதந்திர கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிகளில் யாருக்கு அவர்கள் வேட்பாளர் பட்டியலிலே பேருக்கு இடம் கொடுப்பார்கள்? எந்த பகுதியிலே பெரும்பான்மை மக்கள் வாழ்கிறார்களோ அந்த பெரும்பான்மை மக்களில் இருந்துதான் வேட்பாளர் பட்டியலையே இடம் கொடுப்பாங்க. அப்ப ஐக்கிய தேசிய கட்சியில முஸ்லிம்களுக்கு இடம் கிடைக்குமா? அப்ப சுதந்திர கட்சியில முஸ்லிம்களுக்கு இடம் கிடைக்குமா? ஆரம்பத்தில் சொல்லி கொண்டிருந்தாங்க, எங்களுக்கு முஸ்லிம்கள் என்றாலே யூஎம்பி என்றாங்க, முஸ்லிம்களுக்கு யூஎம்பில இடம் இருக்குதுன்றாங்க. எம்எச் முகமது போன்றவர்கள் எல்லாம் யூஎம்பிக்காகவே உழைச்சி அதுக்காகவே மௌத்தா போனவங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. அந்த நிலை கிடைக்குமா? திரும்ப யூஎம்பில உங்களுக்கு வேட்பாளர் பட்டியலில் கூட பெயரிடம் பெறறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. 2 தேசிய அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் சார்ந்து நிற்க வேண்டிய தேவைப்பாடு ஏற்படும். தொகுதியில முஸ்லிம்கள் வாழ்ற தொகுதியில அங்க கூட பெயர் பட்டியல்ல நான் வேட்பாளராக நியமிக்கப்பட வேண்டும் என்றால் ரணிலிட காலை பிடிக்க வேண்டி வரும், மைத்ரியிட கையை பிடிக்க வேண்டி வரும், அரசியல் கட்சிகள்ல அரசியல் தலைவர்களுக்கு கூஜா போட்டுக் கொண்டு இருக்க வேண்டி வரும். இந்த நிலை வந்தா இப்பவே விகிதாசார முறையில ஒரு மாவட்டத்தில் 59 பேர் போட்டியிடலாம். அந்த 59 பேர் ஒரு மாவட்டத்தில் போட்டியிட முடியுமான ஒரு நிலையில கூட நொமினேஷனை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி எத்தனை பேர் கோடிக்கணக்கான காசு பரிமாறுறாங்க. முஸ்லீம் காங்கிரஸ் நொமினேஷனை பெற்றுக்கொள்றதே பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. இதுல ஐக்கிய தேசிய கட்சியில சாதாரணமா கிடைச்சிருமா? எத்தனை கோடிகள் அள்ளி அள்ளி வீச வேண்டி வரும், எத்தனை ஜால்ரா அடிக்க வேண்டி வரும். இப்படி அள்ளி வீசி காசை வீசி ஜால்ரா அடிச்சு கூஜா தூக்கி நாங்க பேர் பட்டியல்ல இடம் பெற்றோம் என்று சொன்னா நாங்க முஸ்லிம் சமுதாயத்துக்காக குரல் எழுப்புவோமா? அல்லது செலவழிச்ச காசை திரும்ப எடுக்க பார்ப்போமா? தேசியவாத ஒரு அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுமா? காசு சம்பாதிக்கிற அரசியல் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுமா? இது சிந்திக்கிறது இல்லையா? எந்த தொகுதியில நாங்க வெற்றி பெற போறோம்? அஷ்ரப் அவர்கள் போராடி மிச்சம் கஷ்டப்பட்டு 12.5% இருந்த விகிதாசார வெட்டு புள்ளியை 1987, 88 ஆண்டுகள்ல ரணசிங்க பிரேமதாசவுடன் பேசி பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு 5% குறைத்ததன் விளைவாகத்தானே சிறுபான்மை கட்சிகள் இன்று பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார்கள்.
முஸ்லிம் காங்கிரஸ்ல எம்பிமார்கள் இத்தனை பேர் போனீங்க, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுக்கு இத்தனை சீட்டு கிடைச்சிச்சு, எல்லாம் தொலைஞ்சு போகுதுங்க. மொத்த விகிதாசாரத்துல 50% நாங்க இழந்ததுனால எங்களுக்கு உள்ள 50% உரிமைகளை நாங்கள் இழந்து விட்டோம். ஆனா ரவுஃப் ஹக்கீம் கிட்ட கேட்டா சொல்றாரு, எனக்கு பிரச்சனை இல்ல, ஏன்டா நான் என்னுடைய பகுதியில சிங்கள மக்களுடைய வாக்குகளால் தான் நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவானேன். திரும்ப கேட்டு பாருங்க, உங்களுக்கு தருவாங்க, செருப்படி தருவாங்க. சிங்கள மக்கள் உங்களுக்கு வாக்கு தருவாங்களா? தரமாட்டாங்க. அவ எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்புங்க இது. முஸ்லிம் சமுதாயத்துக்காக கிடைக்க இருந்த ஒரே லாபம் விகிதாசார முறையில் தற்போது 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிலே பலரும் அமைச்சர்கள், பலரும் பிரதி அமைச்சர்கள். அந்த நிலையில இருந்தும் கூட முஸ்லிம் சமுதாய பிரச்சனைகள் வருகின்ற போது தைரியமாக நெஞ்சு நிமிர்த்தி பேசுவதற்கு தகுதி இல்லாத, அதற்கான தைரியம் இல்லாத, மனநிலை இல்லாத ஒரு கோழைத்தனமான நிலையில் நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தொகுதி வாரி முறையில் அரசியல் கட்சி தலைவருடைய காலில் கும்பிட்டு பேர் பட்டியலை இடம் பெற்றுக் கொண்டு பாராளுமன்றத்துக்கு போனா வாயை துறப்பாங்களாங்க. பணத்தை கண்டா பணம் கூட துறக்கும். ஆனா இவங்க பதவிக்காக துறக்கவே மாட்டாங்க வாயை. இவங்கள வாயை பணத்தை கொடுத்தே மூடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இந்த சமுதாயத்துக்கு இருக்குதுங்க. இது சாதாரண விஷயமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அஸ்ரப் எதற்காக உயிர் தியாகம் செய்தார்? இந்த சமுதாயத்தில் ஒரு தனித்துவமான முஸ்லிம் கட்சியை உருவாக்கி அந்த கட்சி முஸ்லிம்களுடைய சமுதாய தேசிய கட்சியாக இயங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில், ஒரு சந்தர்ப்பத்தில் அவரிடம் கேட்கும் போது சொல்கிறார், நான் பிரதேசவாதத்தை தாண்டி, இனத்தை தாண்டி, நான் இலங்கையர் என்ற அடிப்படையிலே அனைத்து மக்களுக்கும் நீதியை செலுத்துவதற்காக நான் ஒரு தீர்வை நோக்கி செல்கிறேன் என்று குரல் எழுப்பியவர். அவர் போட்ட பிச்சையில இத்தனை சீட்டுகளை பெற்றுக்கொண்டு அவர் ஒரு பெருந்தலைவர் அஸ்ரப் என்று போற்றி புகழ்ந்து கொண்டு அவருடைய அந்த அரசியல் புரட்சியில 1% கூட உள்ளத்துல இல்லாம சர்வ சாதாரணமாக இவங்க நடந்து கொண்டிருக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய பேரம் பேசும் அரசியல் சக்தியை இந்த கலப்பு தேர்தல் முறையிலே நாங்கள் இழந்து விடுவோம். முஸ்லிம் ஆட்சி அமைப்பதாக இருந்தால் அந்த காலங்களில் சந்திரிகா பண்டாரநாயக் அவர்கள் கூட அதிகமான நிறைவேற்று அதிகாரம் படைத்த ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட சந்திரிகா பண்டாரநாயக்க கூட அஸ்ரப் இடத்திலே தலை நிமிர்ந்து நிற்க முடியாது, தலை குனிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் முஸ்லிம்களுடைய பேரம் பேசும் சக்தியை தனித்துவமான அரசியல் சக்தியூடாக அவர் பெற்று எடுத்து காட்டினார். இந்த இனவாத பிரச்சனைக்கு பல பிரச்சனைகள், பல தீர்வுகளை முன்மொழியப்பட்ட நேரத்தில், தீர்வு பொதிகள் முன்மொழியப்பட்ட நேரத்தில் வடகிழக்கை நீங்கள் இணைப்பீர்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு ஒரு தனி அலகு வேண்டும், தென்கிழக்கு அலகு, முஸ்லிம்களுக்கு நிர்வாக மாவட்டம் வேண்டும் என்று தனித்து போராடினாரே. எதனால்? இந்த சக்தியினால், இந்த பேரம் பேசும் சக்தியினால், அரசியல் சக்தியினால் இந்த நிலையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எல்லாம் போச்சு. இப்ப திரும்ப ஒன்றும் செய்ய முடியாது. உள்ளூராட்சி சபை போச்சு, மாகாண சபை போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப அடுத்ததா இன்னொன்று போவைக்குது. எல்லா உள்ளூராட்சி வடை போச்சு, மாகாண சபையிட வடையும் போச்சு. இப்ப பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய சுருட்டாப்பு வச்சிருக்கிறான். அதை இப்ப இழக்க போறோம். என்ன? மாகாண சபை பாராளுமன்றத்தில், பாராளுமன்ற தேர்தலையும் இதே கலப்பு முறை தேர்தல் முறையை இவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். 2017ஆம் ஆண்டு அரசியல் ஒரு இடைக்கால அறிக்கை, அரசியல் அமைப்பு சம்பந்தமாக ஒரு குழுவை அமைத்து அரசியல் சீரமைப்பு சம்பந்தப்பட்ட பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பேசப்பட்டது. இந்த கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மாகாண சபையுடைய அந்த கலப்பு தேர்தல் முறையை 20ஆம் தேதி முடிக்கிறாங்க. 21ஆம் தேதி உடனடியாக கலப்பு தேர்தல் முறை உள்ளடக்கப்பட்ட, இன்னும் பல அம்சங்கள் உள்ளடக்கப்பட்ட அரசாங்கத்தின்
அரசியல் சாசன மாற்றத்திற்கான இடைக்கால அறிக்கை. இந்த அறிக்கை ஏண்டா, இந்த முழு அறிக்கையும் புது அரசியல் சாசனம் இல்லை, இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தில் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் சேஞ்சு நடக்கணும், முக்கியமான சில சேஞ்சுகளை உள்ளடக்கி ஒரு அரசியல் சாசனத்தை புதுசாவே மாத்துறதுக்குரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? இதுல அதே கதி தான். என்ன கதி? 60க்கு 40. இப்போ உள்ளூராட்சி சபை 60க்கு 40, தொகுதி முறையில் 60, விகிதாசார முறையில் 40. மாகாண சபை 50க்கு 50, தொகுதியில் 50, விகிதாசார முறையில் 50. பாராளுமன்றம் 60க்கு 40, தொகுதி முறையில் 60, விகிதாசார முறையில் 40. இது ஒரு விளையாட்டு மாதிரி இருக்குதா இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாங்க? அது என்ன, ஒரு மாகாண இலங்கையில் இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்புல தாய் கட்டமைப்பு பாராளுமன்றம் 60க்கு 40, கிளை கட்டமைப்பு உள்ளூராட்சி சபை அது 60க்கு 40, பாடி உடம்பிக்குது அது மட்டும் என்ன 50க்கு 50. அதை இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் 60க்கு 40 உடனே மாற்றுவாங்க பாருங்க. அதுக்கு நம்ம மக்கள் போராட்டம் நடத்துவாங்களா? இல்லை. என்ன சொல்லுவாங்க? 10 தானே போச்சு, இவனுக்கு 60 போனது நினைவில்லை இருந்தது. ஏண்டா முஜிபுர் ரஹ்மான் ஒரு கட்டத்தில் சொல்றாரு, 2003ஆம் ஆண்டுல உருவாக்கப்பட்ட அந்த உள்ளூராட்சி சபைக்கான சில பரிந்துரைகள்ல அப்பவே 70க்கு 30 தானே சொன்னாங்க. அதை நாங்க 50க்கு 50 60க்கு 40 ஆக்கினோம். அப்ப அதுல கூட நாங்க 10% குறைச்சி தானே இருக்கிறோம். அட பரிந்துரை செய்யப்பட்டது 70க்கு 30, நடைமுறையில் இருந்தது என்ன? விகிதாசார முறை மட்டும்தான். விகிதாசார முறை இருந்தால்தான் சிறு கட்சிகள் பிரதிநிதித்துவம் பெறுவார்கள். சம்பிக்கர் அளவக்கே சொல்றாரு, நான் ஒரு பௌத்தன் தான், ஆனால் நான் பெரும் தேசிய கட்சியை சேர்ந்தவன் கிடையாது. நான் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த சிறுபான்மையை சேர்ந்த ஒரு கட்சியை சேர்ந்தவன். அந்த சிறுபான்மை கட்சிக்கு பாராளுமன்றத்திலே ஒரு ஆசனம் கிடைக்கணும் என்றா விகிதாசார முறைதான் சரி என்றாலும் இலங்கை பௌத்த மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நான் அதற்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறேன் என்றான். ஆனா அவனுக்கு கூட விளங்குறது உங்களுக்கு விளங்கலையா? உங்களோட கட்சிக்காக வேண்டி சமுதாயத்தை எப்படி அடக்கி வைப்பீங்களா? ஏன் சிந்திக்க மாட்டேன்றீங்க? சிந்திங்க. இப்ப பாராளுமன்றத்தில் 60க்கு 40 வந்தா அதே கதிதான். 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 6 பேர்ல நிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். பாருங்க, 6 பேரும் சுவர் இல்ல, 6 பேர் வந்தாங்கன்னு வைங்க, 6 பேரும் தத்துவ ஞானிகளா இருப்பாங்களா? சமுதாய புரட்சி போராளிகளா இருப்பாங்களா? இல்ல, ஜால்ரா மாஸ்டர்கள். அவங்களுக்கு ஒரு டிப்ளமா கொடுக்கலாம், ஜால்ரா இன் பொலிட்டிக்ஸ் சயின்ஸ், பொலிட்டிக்ஸ் சயின்ஸ்ல ஜால்ரா அடிப்பவர்கள் PhD என்று புதிய டிகிரி கூட கொடுக்கலாம். அப்படி அடிப்பாங்க, இப்பவே அடிக்கிறாங்க. அந்த காலத்துல பதியுதீன் மஹமூத் எல்லாம் எப்படிப்பட்ட அரசியல் செய்தார்கள் தெரியுமா? பாராளுமன்றத்தில் அவர் இருக்கிறாரு, பிரதமர் வருகிறார். வரும்போது பாராளுமன்றத்தில் அந்த பாராளுமன்றத்தில் லேபர் வேலை பார்ப்பாங்களே, ஒருத்தர் எழுப்பி நிற்கிறான். இப்படி எழுப்பி நிற்கிறான். நிற்கிறத பார்த்து பதியுதீன் மஹமூத் கேட்கிறாராம் அவரை கூப்பிட்டு, எதுக்காகடா இவனுக்காக நிற்கிறாய் நீ? அட ஏண்ட கட்சியை சேர்ந்தவன்டா அவரு, ஏண்ட தலைவன், நான் கூட நிக்கல, எழுப்பி நிக்கல, நீ எதுக்காகடா எழுப்பி நிற்கிறாய்? இது மார்க்கம் தடுத்தது இல்லையா? அப்ப தௌஹீத் புரட்சி எல்லாம் இல்ல, தௌஹீதுடைய சிந்தனை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பேசப்படுது. அந்த காலத்துல ஒரு லேபர் எழுப்பி நின்றதுக்காகவே சிறுக்கு செய்யாது என்று தடுத்து நிறுத்த அரசியல் தலைவர்கள் அன்று பாராளுமன்றத்தில் இருந்தார்கள். இப்ப இப்படி கும்பிடுறாங்க. கும்பிட்டோன்னே, ஏன் கும்பிட்டீங்க? இல்ல, நான் கும்பிட்டேன் ஆயுபோவன் என்று தான் சொன்னேன். ஆயுபோவன் என்று ஆயுள் அதிகமாகட்டும், உண்மைதான், ஆயுள் அதிகமாகட்டும். ஏன் கும்பிட்டீங்க? ஏன் ஆயுள் அதிகமாகட்டும் என்று இப்படி கையை கட்டி சொல்ல ஆயுள் அதிகமாகாதா? குறைஞ்சிருமா? ரிவர்ஸ்ல போகுமா ஆயுள்? இல்ல, நான் ஃபத்வா கேட்டேன் ஒரு உஸ்தாது கிட்ட, அவர் இது சிறுக்கு இல்லைன்றாரு. அடப்பாவிகளா, அரசியல்வாதிக்கு ஏற்ப மாதிரி ஃபத்வாக்களை மாத்திர இவங்களுக்கும் யாருக்கிட்ட ஆதரவான ஃபத்வா கிடையாது. மதுஹப் மாதிரி, எந்த மதுஹப்ல நண்டு ஹலாலோ அந்த மதுஹபுக்கு மாறிக்கொள்றது, இந்த மாதிரி ஃபத்வாக்கு மாறிக்கொள்றாங்க. இப்படி ஒருத்தர் அவர் முஸ்லிம் கலாச்சார மற்றும் முஸ்லிம் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர்,
அவர்கள் என்ன செய்தார்கள்? அலீம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மாநாயக்க தேரரை சந்திச்சு ருக்கு அப்படி கும்பிடுறான். ருக்குக்கே போயிட்டு அல்லாஹ்வை தானே ருக்கு செய்யணும், ஏன் இவரை செஞ்சீங்கன்னு கேட்டா அதெல்லாம் சும்மா அண்டர்ஸ்டாண்டிங். நாங்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங், நாங்களெல்லாம் ரிலேஷன்ஸ் தானே, அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப ருக்கு செஞ்சு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், சுஜூத் செஞ்சு ஏன் பஸ் ஸ்டாண்டிங். அப்ப என்ன சொல்றீங்க? ஒருத்தர் சொல்றாரு இப்படி செஞ்சாதான் கும்பிடுறதா, இப்படி செஞ்சா கும்பிடுறது இல்லையா? அடா அவனை ஒன்று கும்பிடு இல்லாட்டி கும்பிடாமரி அவனையும் ஏமாத்தி இப்படி வச்சாராம். என்ன நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமை, அதை காட்டவா? அட கும்பிடுறது கூட சிறுக்கண்டு உணராம அதுக்கு பல வியாக்கியானங்களை சொல்லி இந்த சமுதாயத்தை நாசத்தை நோக்கி தள்ளக்கூடிய தலைவர்கள் இருந்து கொண்டு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இந்த அரசியல்ல நாங்க பெரிய ஒரு சாதனையை படைச்சோம், நாங்க பெரிய வேலை பார்க்கிறோம். ஒன்றும் பார்க்கல. இப்ப இவங்க இடைக்கால அரசியல் அந்த அறிக்கையில, அந்த இடைக்கால அறிக்கையில நிறைய குழப்பங்க. என்ன குழப்பம் தெரியுமா? முதலாவது குழப்பம், இந்த நாட்டுக்கு என்ன பேர் வைக்கிறது? ஸ்ரீலங்கா தான் நம்ம நாட்டோட பேரு, அதுல யாரும் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்ல, ஒரு பேர் இருக்கத்தானே வேணும், வச்சுட்டு போக வேண்டியதான். இந்த நாடு எத்தகைய நாடு என்பதை பற்றி பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதுல ஒருத்தர் சொல்றாரு, அந்த இடைக்கால அறிக்கை சொல்லுது இந்த நாடு ஏக்கிய ராஜ்ய அப்படின்றாங்க. ஏக்கிய ராஜ்யண்டா சிங்களத்தில் ஒரு நாடு. எந்த வகையிலுமே ஏக்கிய ராஜ்யம் என்ற அந்த நாடை துண்டு துண்டா என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது, பிரிக்கவும் கூடாது. ஆனா இதுல தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி வரணும்? ஏக்கிய நாடுண்டா ஒற்றை அரசு அல்லது ஒற்றை ஆட்சி, இப்படிதானே வரணும். அப்படிதான் இருந்துச்சு ஏற்கனவே 1978ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட அந்த அரசியல் சாசனத்தில் அப்படிதான் இருக்குது. 72ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சாசனத்தில் கூட இந்த ஏக்கிய ராஜ்யன்றதுதான் இருந்துச்சு. ஒற்றை ஆட்சி, ஒற்றை அரசு, ஒரு நாடுதான். 45 வருஷமா இதை பயன்படுத்திட்டு வர்றோம். இதுல ஏக்கிய ராஜ்யம் சிங்களத்தில் இருக்குது. தமிழ்ல என்ன போட்டிக்கிறாங்க தெரியுமா? ஒருமித்த நாடு. ஒருமித்த நாடுண்டா எக்ஸத் ராஜ்யம், எக்ஸத் யுனைடெட். ஒருமித்தண்டா பல ராஜ்யங்கள் சேர்றது இருக்குது, சேர்ந்த நாடாக தமிழ்ல இருக்குது. ஏக்கிய ராஜ்யம் சொன்னா ஒற்றை ஆட்சி இருந்ததை வைக்காம இவங்க உடனடியா தமிழ் மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி ஒருமித்த நாடு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. சரி, அப்போ ஒருமித்த நாடுண்டா அப்ப அவங்களுக்கு அதிகாரங்களை பிரிச்சு கொடுத்திருக்கிறீங்களா? அவங்களுக்கு தனித்தனி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்குதா? இப்ப இந்தியா எடுத்துக்கொள்ளுங்க. இந்தியா ஒரு நாடு தானுங்க, ஒரு நாடு. ஒரு நாட்டிலேயே அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு என்பது ஒரு தனி மாநிலம், இன்னும் பல மாநிலங்கள் 14-15 மாநிலங்கள் இருக்குது. இத்தனை மாநிலங்களை வச்சு இந்தியாவில் அதிகார பகிர்வை கொடுத்து, போலீஸ் அதிகாரத்தை கொடுத்து, காணி அதிகாரத்தை கொடுத்து, அவங்க தனித்தனி நாடாக, நாடு போல, ஒரு நாடு இல்ல நாடு போல இயங்குவாங்க. ஆனா மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் கண்காணிச்சு கொண்டு இருக்கும். ராணுவம் வச்சிருக்கும் மத்திய அரசு தான். இப்படி ஒரு நிலைமையில செயல்படுறாங்க. ஆனா இலங்கைக்கு இப்போ ஒருமித்த நாடு வச்சிருக்கிறிய, இந்தியால போல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் இருக்குதா? இந்தியா ஒற்றை நாடாக இருந்தும் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு நாடு. இலங்கை ஒருமித்த நாடாக பேரை போட்டு அதிகாரங்கள் கொடுக்கப்படல. அப்ப எதுக்கு ஒருமித்த நாடு என்ற வார்த்தையை போடணும்? என்ன தேவை இருக்குது கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. யார் விளக்கம் சொல்றா? ஜெயம்பதி விக்ரமரத்ன சொல்லக்கூடிய கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன அவர்கள். இவர் ஐக்கிய தேசிய கட்சியில அந்த நேஷனல் லிஸ்ட்ல, தேசிய பட்டியல்ல பாராளுமன்றத்துக்கு தெரிவானவர், மிகப்பெரிய ஒரு அறிஞர், தேர்தல் சம்பந்தமா அரசியல் சம்பந்தமான ஒரு நிபுணர். இவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நாங்க ஏன் இத யூனிட்டரி ஸ்டேட் போடலண்டா, இங்கிலீஷ்ல ஒன்றும் போட்டில்ல. இப்ப இதுக்கு இலங்கையில 3 மொழியில யாப்பு இருக்கும். தமிழ்ல இருக்கும், சிங்களத்துல இருக்கும், ஆங்கிலத்துல இருக்கும். ஆங்கில யாப்புல என்ன போடணும்? அப்ப சிங்களத்துல ஏக்கியன்னு இருந்தா ஆங்கிலத்துல யூனிட்டரியன்னு போடணும், தமிழ்ல ஏக்கிய ஒற்றை ஆட்சின்னு போட்டு இருக்கணும். இவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்கடா, ஆங்கில நகல்ல ஆங்கிலத்தில் யூனிட்டரி என்ற வார்த்தையை டிலீட் பண்ணி
ஏக்கியன்னு இங்கிலீஷ்ல எழுதி இ கே ஐ ஒய் ஏன்னு போட்டு ஏக்கிய, ராஜ்யகி ஆர் ஏ ஜே ஒய் ஏன்னு போட்டு, ஆங்கிலத்தில் உள்ளவன் பார்த்தா ஏக்கிய ராஜ்ய வாட் இஸ் திஸ் கேட்பான். என்ன ஏக்கிய ராஜ்ய, அவனுக்கு விளங்குமா? விளங்காது. அப்ப இங்கிலீஷ்ல வார்த்தையை காணோம். சரி, சிங்களத்தில் சிங்கள மக்கள் பார்த்தா ஏக்கிய, நல்ல நேரம், நாடு பிரியலப்பா. சிங்கள பௌத்த மக்கள், தென்னிலங்கையில் வாழ்ற மக்கள் அல்லது வடகிழக்கு அல்லாத மாகாணங்களில் வாழ்ற மக்கள் நாட்டை பிரிக்கல, அப்பேரட்ட பேரகத்தாண்டு அவங்க நிம்மதியா இருப்பாங்க. தமிழ் மக்கள் பார்த்தா 70 வருஷ காலம் நாங்க அரசியல் களத்தில் போராடி, ஆயுத போராட்டம் நடத்தி, சிவில் போராட்டங்கள் நடத்தி அரசியல் களத்தில் இவ்வளவு சாதிச்சிருக்கிறோம். 7 தசாப்த காலமா எங்களுக்கு கிடைச்ச வார்த்தை என்ன? ஒற்றையாட்சியா? நாங்கள் அதை விரும்ப மாட்டோம். அப்ப அந்த மக்களை திருப்திப்படுத்தணுமா இல்லையா? அதுக்கு என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒருமித்த நாடு தமிழ்ல போட்டு எப்படி குழப்பி அடிச்சிருக்கிறான்னு பாத்தீங்களா? இது யாருடைய நிகழ்ச்சி நிரல் தெரியுமா? இந்த அரசியல், இந்த முழு வழிகாட்டல் யாருடையதுண்டா ரணில் விக்ரமசிங்க உடையது கிடையாது. இது முற்றிலும் முழுதாக சுமந்திரனுடைய முழுமையான கருத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு இடைக்கால அறிக்கை. தமிழர்களை மேமாத்தி, சிங்கள மக்களை மேமாத்தி, அந்த சர்வதேச அமைப்புகளை மேமாத்தி, இந்த நாட்டு மக்களை பல கூறுகளாக பிரிக்கக்கூடிய ஒரு முயற்சியை இந்த அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது. என்ன நடக்கணும் தெரியுமா? அப்ப ஜெயம்பதி விக்ரமரத்ன சொல்கிறார், நான் ஏன் இந்த யூனிட்டரி என்ற வார்த்தையை போடாமட்டேன் தெரியுமா? யூனிட்டரி என்ற வார்த்தையை போட்டா, இப்ப இங்கிலாந்து எடுத்துக்கொண்டா அவங்க யூனிட்டரி ஸ்டேட் தான், ஒரு ஒற்றையாட்சி நாடுதான். ஆனா அயர்லாந்தையும் ஸ்காட்லாந்தையும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? தனியா பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க, தனி நாடா கொடுத்திருக்கிறாங்க. யூனிட்டரி என்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால இந்த தனி நாடா வரும் என்பது கிடையாது. அதனாலதான் நான் இப்படி பிரிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, இவங்க ஒருமித்த நாடு போட்டாங்களே, ஒருமித்த நாடு போட்டாலே சமஸ்தி ஆட்சி இருக்குதுன்னு அர்த்தம், பெடரல் ஆட்சி இருக்குதுன்னு அர்த்தம். பெடரல் என்ற ஒற்றையாட்சிக்கு எதிரானது. ஒரு இடத்துல பவர் இருக்காது, பல மாகாணங்களுக்கு பவர் பிரிச்சு கொடுக்கப்படும். அப்போ ஒருமித்த நாடு என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டால் பல மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கணுமே, கொடுக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டா அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க தெரியுமா? அதேபடி இலங்கை நாட்டை கூறு போட முடியாது. பேர்ல கூற போடுவாங்களாம், ஆனா எதுல கூறு போட மாட்டாங்களா? கீழே எழுதி வச்சிருக்கிறாங்க, எக்காரணத்தை கொண்டும் இந்த நாட்டை பிரிக்க முடியாது சொல்லிக்கிறாங்க. இன் திஸ் ஆர்டிகல் ஏக்கிய ராஜ்ய ஒருமித்த நாடு மீன்ஸ் a state which is undivided and undivisible. இதிலே ஏக்கிய ராஜ்ய என்றும் ஒருமித்த நாடு என்றும் நாங்கள் என்ன குறிப்பிட்டு இருக்கிறோம் தெரியுமா? இந்த நாட்டினுடைய எந்த பகுதியையும் தனி நாடாக தனி பகுதியாக பிரிக்க முடியாது என்பதுதான். அப்ப தமிழ் மக்களை ஏன் ஏமாத்தணும்? சிவஞானம் ஸ்ரீதரன் கேட்கிறான், தமிழ் தேசிய கூட்டமைப்பிட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஏண்டா ஏமாத்துறீங்க? ஒன்று ஒற்றையாட்சி என்று சொல்லி அல்லது ஒருமித்த நாடு என்று சொல்லி, ரெண்டையும் சொல்லாமல் மாத்தி மாத்தி ஏண்டா வார்த்தை ஜாலங்களை விளையாடுறீங்க? தமிழ் மக்களுடைய ஈழ போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்களா? அவர் அங்க கேட்கிறாரு. சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள், வடமாகாண சபை முதலமைச்சர், அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருமித்த நாடு என்ற வார்த்தை வேண்டாம், எங்களுக்கு என்ன வார்த்தை வேண்டும் தெரியுமா? எங்களுக்கு ஐக்கிய இலங்கை, யுனைடெட் ஸ்ரீலங்கா என்ற வார்த்தை வேண்டும். அவர் சொல்றாரு, யுனைடெட் ஸ்ரீலங்கா என்ற வார்த்தை இருந்தா தான் இந்த இடைக்கால அறிக்கையை நான் அங்கீகரிப்பேன் என்றாரு. அங்க இரா சம்பந்தன் ஐயா அவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர், எதிர்கட்சியின் தலைவர், அவர்கிட்ட கேட்டா சொல்றாரு, 70 வருஷத்துக்கு பிறகு ஒருமித்த நாடு என்ற வார்த்தையாவது கிடைச்சிருக்குதப்பா, அதையாவது நாங்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்றாரு. நான் கேட்கிறேன், நீங்க யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த வேலை செய்றீங்க? நல்லாட்சி அரசாங்கம் என்றீங்களே, எங்கட ஒரு கிளை கூட இப்படி ஒரு முடிவு சொல்ல மாட்டாங்களே. எங்கட ஜமாத்துல ஒரு கிளை நிர்வாகி கூட இந்த மாதிரி ஆலோசனை வைக்க மாட்டாங்க. அரசியல் விற்பனர்கள், அரசியல் நிபுணர்கள், மகா மேதைகள் எத்தனை வருஷ காலமா உட்கார்ந்து கண்டுபிடிப்ப பாருங்க. நாட்டை பிரிக்காதே,
யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக நாட்டை பிரிக்கக்கூடிய ஒரு முறையை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அதை அங்கீகரிக்காது. இலங்கை வரலாற்றிலும் சரி, ஆங்கிலேயர் வந்தான் இலங்கைக்கு, புர்த்துகீஸ்காரன் வந்தான், டச்சுக்காரன் வந்தான், ஒல்லாந்துக்காரன் வந்தான், இலங்கையை கைப்பற்றினான். அரபி தேசத்திலிருந்து வந்தாங்களே, இலங்கையை கைப்பற்றியதாக வரலாறு இருக்குதா? இலங்கையை அடிமைப்படுத்தியதாக வரலாறு இருக்குதா? நாங்க செஞ்சது வியாபாரம் மட்டும்தான். வியாபாரத்துக்கு வந்தா வியாபாரம் செஞ்சு போய்கொண்டே இருப்போம், நாடு கைப்பற்ற மாட்டோம். இவ்வளவு காலம் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு பல அநியாயங்கள் நடக்குது, பச்சையாக நடக்குது, எங்களை கொச்சையாக பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு நாளாவது, ஒரு நொடி பொழுதாவது இந்த நாட்டில் தனி முடிவு வேண்டும், தனி அதிகாரம் வேண்டும், சுயநிர்ணய அதிகாரம் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்ததுண்டா? கிடையாது. முஸ்லிம்களுக்கு தனி அதிகாரம் தேவையில்லை என்று நாங்கள் இதுவரை காலமும் இலங்கை நாட்டிலே பல கஷ்டங்களுக்கு, தியாகங்களுக்கு மத்தியிலே நாங்கள் போராடி கொண்டு வருகிறோமே. இந்த நாட்டை பிரிக்கக்கூடிய இந்த இடைக்கால அறிக்கையை, தமிழ் மக்களை ஏமாத்தி சிங்கள மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த இடைக்கால அறிக்கையை நல்லாட்சி அரசு கொண்டு வந்திருக்கிறதே, இதை நாங்கள் தோற்கடிக்க வைக்க வேண்டும். இது ஒரு ஏமாற்றம், இதை நாங்கள் அங்கீகரிக்க கூடாது. அடுத்ததாக என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் வடக்கையும் கிழக்கையும் இணைக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். வடக்கையும் கிழக்கையும் ஒன்றிணைக்க போறாங்களா? இந்த ஒன்றிணைக்கிறது, ஒன்று இணைத்தால் என்ன, ஒன்று இணைக்காவிட்டால் என்ன? நம்ம சமுதாயத்தில் நாம இருக்கிறோம், ஒன்று இணைச்சா நமக்கு என்ன, ஒன்று இணைக்காட்டி நமக்கு என்ன? நாங்க வளமையா வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு போறோம். ஒன்றிணைக்க முடியுமா? அதுக்கு இடம் இருக்குதா? இலங்கையில் 9 மாகாணங்கள் இருக்குது. 9 மாகாணங்கள்ல வட மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், கிழக்கு மாகாணம், மத்திய மாகாணம், ஊவ மாகாணம், சபரமக மாகாணம், எத்தனையோ மாகாணங்கள். இது எல்லாமே தனித்தனியா இருக்க, அது ஏன் வடக்கையும் கிழக்கையும் மட்டும் இணைக்க நினைக்கிறீங்க? வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு சம்மதத்தை தெரிவிக்க முடியுமா? முடியாது. ஆரம்ப வரலாறிலிருந்தே வடக்கு மாகாணம் தனியாகவும் கிழக்கு மாகாணம் தனியாகவும் தான் இருந்திருக்கிறது. இந்த மாகாண சபை முறை உருவாக்கப்பட்டதே 1987 ஆண்டிலே. 87 ஆண்டிலே விடுதலை புலிகளுடைய போராட்டம் நடந்ததனால, தீவிரவாதம் அரங்கேற்றப்பட்டதனால, இலங்கையில பல பிரச்சனைகள் இருந்ததனால வடகிழக்கை இணைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு JR ஜெயவர்தன் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் அவர் கூட மிகவும் தந்திரமாக என்ன செய்தார் தெரியுமா? வடக்கு கிழக்கை இணைக்கிறதா இருந்தா தற்காலிகமா இணைக்கிறோம், ஆனால் தற்காலிகமா இணைத்தாலும் 1988 ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் திகதிக்குள்ளே வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வாழக்கூடிய மக்களிடம் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை எடுக்க வேண்டும். அதிலே அந்த மக்கள் வடக்கையும் கிழக்கையும் இணைக்க வேண்டும் என்று சம்மதத்தை தெரிவித்தால் மாத்திரம்தான் வடகிழக்கை இணைக்க வேண்டும், இல்லாவிட்டால் வடகிழக்கை இணைக்க கூடாது என்று JR ஜெயவர்தன் அவர்கள் முடிவு செய்தார்கள். அந்த முடிவு ஏன் செய்தார் தெரியுமா? தெரியும். இனவாத பிரச்சனைக்கு தீர்வாக வடகிழக்கு இணைப்பை நான் சொன்னாலும் கூட அதிலே இலங்கையுடைய இறையாண்மைக்கு, இலங்கையுடைய சுயாதீனத்திற்கு ஒரு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் என்பதை அவர் உணர்ந்திருந்த காரணத்தினால் தான் இணைப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனா சம்பந்தன் ஐயா கேட்கிறாரு, வடகிழக்கை இணைங்கப்பா, நாங்கெல்லாம் தமிழர்கள் தானே, நாங்க எல்லாம் ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் தானே, எங்களோட தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் கலையை, தமிழ் சடங்கை, சம்பிரதாயங்களை பாதுகாப்பதற்காக, தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக நாங்கள் எல்லாம் கைகோர்த்துக் கொள்வோம். வேணுமெண்டா முதலமைச்சரை கூட வடமாகாணத்திலே முதலமைச்சராக கூட வடகிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் படித்த ஒரு இளைஞரை வைத்துக் கொள்ளுங்களே, அல்லது படித்த அனுபவம் உள்ள ஒருவரை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்களே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வர்றாரு. திரும்ப இந்த சந்தர்ப்பம் வராதாம். அப்போ உடனே நம்ம தலைவர் யாரு, ரவுஃப் ஹக்கீம் அவர் சொல்றாரு, அப்படியா, நாங்கள் வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமாக நீண்ட கால பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் நல்ல துரித நோக்கத்தோடு, தூறு நோக்கோடு இதை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அனைத்து இனங்களுடைய அபிலாஷைகளையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய விதத்திலே நாங்கள் ஒரு தீர்வுக்கு வர வேண்டும். எடுபிடி என்று சொல்லி அவசர போக்கிலே நாங்கள் முடிவு சொல்ல முடியாது. இவர் இப்போ உளறி கொண்டிருக்கிறாரு. அங்குள்ள வடமக்கள் கிழக்கு மாகாண மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க, தமிழ் மக்களோட சேர்ந்து கொள்வோமா, சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைப்போமா கேட்டு பாருங்க. வேணாண்டுவாங்க. ஏன் வேணாண்டுவாங்க?
கிழக்குல நாங்க 37% இருக்கிறோம். தமிழ் மக்கள் 38% இருக்கிறாங்க. நம்ம மக்கள் குழந்தைகளை குட்டிகளை கொஞ்சம் பெத்தெடுத்து கொஞ்சம் வளர்த்தெடுத்து உம்மத்தை பெருக்கி விட்டாங்கன்னு வைங்க, ஒரு 2-3 வருஷத்துல எங்களோட சமுதாயம் வந்து டபுள் ட்ரிபிளா வந்துடுவாங்க. ஒரு 39-40% ஆயிரும். அப்ப நாங்க தான் பெரும்பான்மை. ஒரு ஒரு நாட்டில் ஒரே ஒரு மாகாணத்தில் சரி நாங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடாதாங்க. சுத்தி வளைச்சு அடைக்கிறான். இவ்வளவு சுதந்திரம் இருந்தும் கூட எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு நாதி இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு மாகாணத்திலேயாவது, ஒரு மாகாண சபையிலேயாவது ஒரு முதுகெலும்புள்ள முதலமைச்சரோட முஸ்லிம்கள் பெரும்பான்மையை கொண்ட ஒரு கிழக்கு மாகாணம் எங்களுக்கு தேவையில்லையா? தேவை. அதை இலக்க சொல்றாங்க. வடகிழக்க இணைச்சா 37% பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் வடகிழக்கு என்ற மாகாணத்திலே 17% நாங்கள் குறைந்து விடுவோம். அப்ப 17% குறைஞ்சா வடகிழக்கிலையும் நாங்கள் சிறுபான்மை, தென் மாகாணத்திலையும் சிறுபான்மை, மத்திய மாகாணத்திலையும் சிறுபான்மை, எல்லா இடத்துலையும் சிறுபான்மை. தினதே கால வினதே பலாகனே இட்டப்பாங்க. கிடைக்கிறத சாப்பிட்டு கொண்டு நடக்கிறத பார்த்து கொண்டு எங்களை வைப்பான். குறைஞ்சபட்சம் ஒரு மாகாணத்திலேயாவது நாங்கள் பலசாலிகளாக இருக்கக்கூடாதா? எப்படி இணைக்கணும்? அஸ்ரப் இணைக்க சொன்னாரா? அஸ்ரப் அவர்கள் இணைக்க சொல்லவில்லை. அஸ்ரப் அவர்கள் இணைத்தால் வடக்கையும் கிழக்கையும் அரசாங்கம் ஏதோ ஒரு சதித்திட்டத்தினால் தமிழ் மக்களுக்கு உரிமையை கொடுக்க போறோம் என்ற பெயர்ல இணைத்து விட்டால் அந்த நேரத்தில் எங்களுக்கு தனி ஒரு அழகு வேண்டும் என்று அப்ப சொன்னார். தமிழ் மக்களுக்கு மட்டும் நீங்க எப்படி அதிகாரத்தை கொடுக்கலாம்? தமிழ் மக்களுக்கு மட்டும் நீங்க அதிகாரத்தை கொடுத்தா வடகிழக்கில் 17% சிறுபான்மை சமுதாயமான எங்களுக்கு எங்களோட உரிமைகள் எல்லாமே தமிழ் மக்கள் தருவார்களா? தமிழ் பேசக்கூடிய மக்கள் என்ற விதத்திலே எங்களை தமிழர்கள் பார்த்தார்களா? 1990ஆம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்திலிருந்து, வவுனியாவிலிருந்து, மன்னாரிலிருந்து நாங்கள் துரத்தப்பட்டோமே, நாங்கள் விரட்டப்பட்டோமே. பிள்ளை குட்டிகளுடன் நாங்கள் கையில் சுமந்த பொதிகளுடன் 500 ரூபாய் காசுடன் நாங்கள் வர வேண்டிய நிலை ஏற்பட்டதே. எங்களுடைய வீடுகளை இழந்து, எங்களுடைய சொத்துக்களை இழந்து, எங்களுடைய நகைகளை நாங்கள் இழந்து நிர்மூலமாக்கப்பட்டு நாங்கள் துரத்தி அடிக்கப்படுகின்ற போது சம்பந்தன் ஐயா அவர்கள் எங்கே இருந்தீர்கள்? தமிழ் மக்களாக முஸ்லிம்களை அப்போது ஏன் பார்க்கவில்லை? அஸ்ரப் கிட்ட போய் உங்களோட இடங்களை கேட்டுக்கொண்டு ஈவிரக்கம் இல்லாம விரட்டினானே அந்த அயோக்கிய பிரபாகரன், இவன் விரட்டும் பொழுது ஏன் தமிழ் என்று பேசக்கூடிய மக்களாக ஏன் தமிழ் மக்கள் எங்களை பார்க்கவில்லை? அப்ப நீங்க இணைச்சிங்கடா, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தால் எங்களுக்கு தென்கிழக்கு என்ற தனி அதிகாரம் வேண்டும், மட்டக்களப்பு மாவட்டம் வரைக்கும் அது நீடிக்கப்பட வேண்டும், ட்ரிங்கோ மாவட்டம் வரைக்கும் அது நீடிக்கப்பட வேண்டும் என்று அஸ்ரப் கோரிக்கை வைத்தார். நிர்வாக மாவட்டங்களை கேட்டார். பிரதேச சபைகள், நகர சபைகள், முஸ்லிம் பெரும்பான்மையை கொண்ட ஊர்களை உள்ளடக்கப்பட்ட எல்லை நிர்ணயங்கள் உட்படுத்தப்பட்ட ஒரு தனி அலகு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அது எப்போது இணைக்கப்பட்டால், இணைக்கப்படவில்லை என்றால் எங்களுக்கு அவசியமே இல்லை. நம்ம முஸ்லிம் தலைவர்களுக்கு அஸ்ரப் எதுக்கு கேட்டார் என்றே தெரியாம இப்ப தனி அலகு வேண்டும், தனி அலகு வேண்டும் என்றார். தனி அலகு வேண்டும் என்றால் நல்ல பியூட்டி பார்லருக்கு போயிட்டு மேக்கப் போடு, தனி அலகு வேணுமா? அப்ப இந்த மாதிரி அரசியல் களம் என்ன பேசுதுன்றதை நாங்க புரியணும். அப்ப வடகிழக்க நாங்க இணைப்பதை எந்த வகையிலுமே நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. காரணம், எங்களுக்கு எங்களுடைய தனித்துவமான சமுதாயத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். அதை இந்த இடைக்கால அறிக்கை என்ன சொல்லுது தெரியுமா? இவ ஒழுங்கா ஒரு முடிவு சொல்லல பாருங்க. வடகிழக்கு இணைக்கப்படலாம், இணைக்கப்படாமலும் இருக்கலாம், அப்படி எழுதி வச்சிருக்கிறான். ஒன்று வருமெண்டு இல்ல. இந்த நோய் எல்லாத்துக்கும் வந்து பாருங்க, சூனிய கும்பல் கிட்ட போனா ஆதாரம் வரும், வரும் வராது, நிலைப்பாடு வரும் வராது, எல்லாத்துக்கிட்ட வரும் வராது, அல்லது கிணத்தை காணும் போது இவங்க என்ன பண்றாங்க? இணைக்கப்படலாம், இணைக்கப்படாமல் இருக்கலாம். அட ஒரு பரிந்துரையை சொல்லி 114 பக்கங்களை கொண்ட ஒரு பரிந்துரையை தயாரிச்சு அதுல 40 பக்கங்களுக்கு 44 பக்கங்களுக்கு தான் இவங்க பரிந்துரை இருக்குது. மற்ற 74 பக்கங்களுக்கும் ஒவ்வொரு கட்சிகள் தந்த ஆலோசனைகளுடைய அந்த பிரிண்ட் அவுட்டை சேர்த்து வச்சிருக்கிறான். இடைக்கால அறிக்கையாம் இதுக்கு பேரு. என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? நம்ம ஜமாத் தலைமை நிர்வாகம் இதை விட அழகா நடத்துவோமேங்க, இதை விட சிறப்பாக நடத்துவோமே. என்ன அரசாங்கம் நடத்துறா?
ஒரு தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண தெரியல, ஒரு முடிவு கட்ட தெரியல. இதுலையும் என்ன கேட்கிறான் தெரியுமா? வடகிழக்குல போலீஸ் அதிகாரம் வேண்டும், எங்களுக்கு காணி அதிகாரம் வேண்டும். விக்னேஸ்வரன் சொல்கிறார், முதலமைச்சர் போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் வேண்டும். சிவாஜிலிங்கம் கேட்கிறான், ஸ்ரீதரன் கேட்கிறான், இன்னும் பல கட்சியாளர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு போலீஸ் அதிகாரம் வேணுமா. உங்களுக்கு கொடுக்கலாமா? போலீஸ் அதிகாரம் வடகிழக்கு கொடுக்கலாமாங்க? நாங்க இந்தியாவை போல ஒரு பெரிய நாடா? இந்தியாவில் தனி மாநிலத்துக்கு போலீஸ் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான். இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு நாடு. இந்தியாவில் தமிழ்நாடை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொண்டா இலங்கையை விட 3 மடங்கு மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு. இலங்கையை விட பல மடங்கு நிலப்பரப்பை கொண்ட ஒரு தமிழ்நாடு மட்டும். அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு போலீஸ். இலங்கை தமிழ்நாட்டில் ஒரு 10ல் 1 மடங்கு, இதுல வடகிழக்கு என்பது ஒரு 10ல் 1 மடங்கு. அதுக்கு தனி போலீஸ் கேட்கிறான். எப்படி போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கிறது? 1987 ராஜீவ் காந்தியோட கைச்சாதிடப்பட்ட இந்து லங்கா ஒப்பந்தத்தில் வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டும், 1 வருடத்திற்குள்ளே சர்வஜன வாக்கெடுப்பு எடுத்து அதற்கு மக்கள் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று கைச்சாதிடப்பட்ட நேரத்திலே தற்காலிகமாக ஜனாதிபதி வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக மக்களுக்கு அறிவிக்கும் வரை போலீஸ் அதிகாரத்தையும் காணி அதிகாரத்தையும் தற்காலிகமாக வழங்குகிறோம் என்று கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த 41 பேர் வடகிழக்கு முதலமைச்சராக இருந்த வரதராஜ பெருமாளுடைய தலைமையின் கீழே உத்தியோகபூர்வமற்ற ஒரு சுயேட்சை குழுவாக இயங்கிய ஒரு போலீஸ் உத்தியோகமற்ற போலீஸாக செயல்பட்டார்கள் 41 பேர். தென் மாகாணத்திலே ஜேவிபி என்பவர்கள் ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்கள். தீவிரவாதம் மேலோங்குகிறது, சிங்கள தீவிரவாதம் தலை தூக்குகிறது. ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் அந்த நேரத்திலே சிங்கள தீவிரவாதத்தை அணைப்பதற்காக வேண்டி, ஜேவிபி அந்த தீவிரவாதிகளை ஒழிப்பதற்காக வேண்டி சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். அதே நேரத்தில் இந்து லங்கா ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே இருந்து வந்த, இந்தியாவிலே இருந்து வந்த அந்த இராணுவ படையை உடனடியாக இந்தியாவுக்கு திரும்ப போகுமாறு அவர் கட்டளையிடுகிறார். அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் அவர்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைச்ச வடகிழக்கு மாகாண முதலமைச்சர் உடனடியாக என்ன செய்தார் தெரியுமா? பயந்து போய் என்ன நடக்குமோன்னு தெரியாம இந்த வரதராஜ பெருமாள் 41 முஸ்லிம் அந்த உத்தியோகபூர்வமற்ற போலீஸ் அதிகாரிகளை கொலை செய்து விட்டார். உடனடியா எதுக்கு கொலை செஞ்சாண்டு இன்னும் தெரியாது, இன்னும் யாருக்கும் தெரியாது. அட உங்க கையில தற்காலிகமா ரிஹர்சல் பார்க்கறதுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தாலே முஸ்லிம்களை தாறுமாற கொண்டு குவிக்கிறீங்க. நீங்க தனி அதிகாரம் கேட்கறீங்களா? போலீஸ் அதிகாரம் வேணுமா? எங்களை நாசமாக்கிடுவாங்க. நாங்கள் 30 வருட காலங்கள் இந்த எல்டிடி தீவிரவாத இயக்கத்தினால் வடகிழக்கு மாகாணங்களில் எப்படி பாதிக்கப்பட்டோம் என்பதை அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும். நிம்மதியாக வியாபாரங்கள் செய்ய விடவில்லை, நிம்மதியாக குழந்தைகளை பெற்றெடுக்க விடவில்லை, நிம்மதியாக எங்களுடைய செல்வங்களை வளர்க்க விடவில்லை, நிம்மதியாக எங்களுக்கு நடமாட விடவில்லை. நம்மளுடைய நிம்மதியையும் நம்முடைய சுயாதீனத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கி முஸ்லிம்களை இன சுற்றிகரிப்பு செய்வதற்காக களமிறங்கிக் கொண்டிருந்த ஒரு இனத்தோடு நாங்கள் அடிமைப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள். இந்த ஜமாத் இருக்கிற காலம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நடக்க விடவே மாட்டோம். இதை மக்களை திரட்டுவோம், வீடு வீடாக செல்வோம். எப்படி வடகிழக்கு இணைக்க வைக்கிறது? வடகிழக்கு இணையாவிட்டால் இந்த இடைக்கால அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழரசு கட்சியில சொல்றாங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ் தேசிய கூட்டமைப்புல பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதே, அரசியல் சாசனத்தை தோல்வியடைய வைப்போம். பாராளுமன்றத்தில் கொண்டு போய் நீ வாக்கெடுப்புல 3/2 விசேட பெரும்பான்மையை எடுத்த உடனே அது சட்டமாகாது. சர்வஜன வாக்கெடுப்பிற்கு வர வேண்டும். சர்வஜன வாக்கெடுப்பிற்கு வரும்போது மக்கள் மத்தியிலே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களுடைய
சிறுபான்மை மக்களுடைய தனித்துவத்தை பாதிக்கக்கூடிய விதத்திலே எந்த ஒரு பரிந்துரைக்கும் நாங்கள் ஆதரவளிக்க கூடாது. இதுல மனோ கணேசன் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அவரும் நல்லாட்சியிலே ஒரு கூட்டு அமைச்சராக இருந்தாலும் அவர் நுவரெலியா மாவட்டத்திலே மலையக தமிழர்களுடைய உரிமைக்காக குரல் எழுப்புகிறார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக வர்த்தமானி அறிவிக்கப்படுவதாக வைசர் முஸ்தபா அவர்கள் அறிவித்தலை விடுக்கிறார். உடனே மனோ கணேசன் கிளம்புறார். அவரும் நல்லாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான். அவர் சொல்கிறார், வைசர் முஸ்தபா அவர்களே, நாங்கள் நண்பர்கள் தான், ஆனால் நுவரெலியா மாவட்டத்திலே மலையக தமிழர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில், அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய விதத்தில் எல்லை நிர்ணயத்தை நீங்கள் செய்து மட்டும் இந்த வர்த்தமானியை அறிவிக்க வேண்டாம், அறிவிக்க விட மாட்டோம் அப்படி என்றார். ஆனால் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஈமான் சமுதாயம் சம்பந்தமா எங்களோட முஸ்லிம் தலைவர்களுக்கு இல்லையா? யாராவது எல்லை நிர்ணயம் சம்பந்தமாக குரல் எழுப்புறாங்களா? ஹரீஸ் எழுப்புகிறாரா? எழுப்பவில்லை. ஒருமித்த நாட்டில் அவங்க எங்களாக்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. ரவுஃப் ஹக்கீம் என்ன சொல்றாருன்றே தெரியல. வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமா ரவுஃப் ஹக்கீம் சொல்றாரு, இணைச்சா விட்டு கொடுத்து பேசுவோம் என்று. அவருடைய முஸ்லிம் காங்கிரஸ்ல துணை தலைவர், பிரதி தலைவர், பிரதி அமைச்சர் ஹரீஸ் சொல்றாரு, சான்ஸே கிடையாது, வடகிழக்கு இணைக்கிறதா? ஏகாபத்திய விபக்ஷ என்ன சொல்லுது? கூட்ட எதிரணி அவங்க மஞ்சக்காம நோய் பிடிச்சவங்க காண்றதெல்லாம் மஞ்சள் தான் அவங்களுக்கு. எதை கொண்டு வந்தால் நல்லதை கொண்டு வந்தாலும் எல்லாதக்கிமும் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் சொல்லுவோம் எல்லாதக்கிமும். அப்படி ஒரு எல்லாதக்கிமும் இருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியில், தெரியுமா? ஐக்கிய தேசிய கட்சியில் முன்னாள் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்கர். அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் அப்போ எல்லாதக்கணும். எதுக்குண்டே தெரியும், மந்தண்டை நமக்கு எல்லாதக்கணும். கடைசியாக அவனை எல்லாரும் எல்லாதக்கல, அவன் போயிட்டான் கட்சியை விட்டு. அவர் இப்போ அவுட்டு, அவரை எல்லாதக்கல எல்லாரும். இந்த மாதிரி எது வந்தாலும் எதிர்க்கிற வேண்டி இருக்கிறதா? கூட்டு எதிர்கட்சி அவங்க தேர்தலை தாமதப்படுத்துறீங்கன்னு எதிர்க்கிறான். இந்த மாகாண சபை சட்டத்தை இடைக்கால அறிக்கையே வடகிழக்க இணைக்க போறாங்க, அதனால எதிர்க்கிறான். ஆனா முஸ்லிம் தலைவர்களுக்கு எதுக்காக ஆதரிக்கிறோம் தெரியாது, எதுக்காக எதிர்க்கிறோம் தெரியாது, இதுல எதை ஆதரிச்சு பேசணும் தெரியாது, எதை எதிர்த்து பேசணும் தெரியாது. என்ன பெரியவர் சொன்னா சரி, மைத்ரி ஒரு போன் கால் கொடுக்கணும், ரவுஃப் கருணாகர்லாம் மேக்கர் அத்தவுசாண்டக்கும் கண்ணை பொத்தி கொண்டு தூக்குவானுவல். அது சின்ன பிள்ளைகளுக்கு மொண்டிசோரில் கையை உயர்த்துங்கள், ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன், இந்த மாதிரி நம்ம ஆக்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகள் மொண்டிசோரி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலையில் இருக்குது. இடைக்கால அறிக்கையில வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமாக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். மூடலா சொல்றான், 7 என்று சொல்றான், 7 மாதிரியும் சொல்றான். ஆனால் இலங்கை நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் வடகிழக்கு இணைப்பை வன்மையாக கண்டிக்கிறோம், அதற்கு இடமளிக்க மாட்டோம். அடுத்ததா, மதத்தில் எந்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? இலங்கை நாட்டில் பௌத்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பெரும்பான்மை மக்கள் வாழ்வதனால பௌத்த மதத்தை பேணி பாதுகாப்பதும் வளர்ப்பதும் அரசின் கடமை என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனா இடைக்கால அறிக்கையில் என்ன சொல்லி இருக்கிறாங்கடா, இலங்கை அரசு பௌத்த மதத்திற்கு முக்கியத்துவம் வழங்கும் என்று சொல்லக்கூடியத கணக்கா அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி அதை முள்ள ஷேப் பண்ண பார்க்குறான். எப்படி ஷேப்பு பாருங்க, என்ன போட்டு இருக்கிறான்டா, ஏற்கனவே இருந்த அரசியல் சாசனத்தில் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, 2வது பிரிவுல அரசியல் அமைப்புல 9வது பந்தியில புத்த மதத்தின் தலைப்பை போட்டு இலங்கையின் குடியரசு பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்குகிறது. எனினும் அனைத்து மதங்களின் உரிமைகளும் அரசியலமைப்பின் 10வது மற்றும் 14வது பிரிவால் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்ற உரிமைகள் பாதுகாக்கப்படுவதுடன் புத்த சாசனத்தை பாதுகாப்பதும் வளர்ப்பதும் அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. புத்த மதத்துக்கு அரசு முன்னுரிமை வழங்குதான். ஆனா 10-14 போடப்பட்டுள்ள அந்த உறுப்புரைகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அந்த உரிமைகள் ஏனைய மதங்களுக்கும் கிடைக்குமா. புத்த மதத்தை வளர்த்து பாதுகாப்பது அரசனுடைய பொறுப்பாம். யாருக்காவது விளங்கிச்சா? உண்மையிலே என்ன சொல்லப்படுது என்று இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் விற்பனருக்கே தெரியாது. இது என்ன சொல்லுது என்று சம்பிக்கிற அளவுக்கு ஒரு அளவு படிச்சவன் தானுங்க, அவன் இனவாதி தான், ஆனா படிச்சவன் அவன் என்ன சொல்றான்டா, இது என்னங்க அர்த்தம்?
ஒன்று புத்த மதத்துக்கு முன்னுரிமைன்னு சொல்லணும், அடுத்த மதங்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னு வரணும். இவன் புத்த மதத்துக்கு முன்னுரிமை, அடுத்த மதத்துக்கு சம உரிமைன்றான். இப்போ என்னது முன்னுரிமை என்றால் என்ன, விளக்கம் சொல்லு கேட்குறான். முன்னுரிமை என்றால் என்ன, பிரமுகஸ்தான என்றால் என்ன, வரை விலக்கணத்தை சொல்லு. உச்ச நீதிமன்றமும் வரை விலக்கணம் சொல்லலை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் ஒருவரும் பௌத்த ஒருவரும் 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க, போலீஸுக்கு போகுது. இப்போ இந்த அரசியல் சாசனத்தில் 9வது பந்தியின் பிரகாரம் இப்போ புத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கணும் வேண்டியது. பௌத்த மதத்தை சேர்ந்த அந்த சிங்களவுக்கு எப்படி போலீஸ் வந்து முன்னுரிமை வழங்குறது? எப்படி முதல்ல கம்ப்ளைண்ட் கேட்கணும் அவர்கிட்டயா, அல்லது முதல்ல கைது செய்யணும் அவரையா, முதல்ல அடி கொடுக்கணும் அவருக்கா? எதுக்கு முன்னுரிமை? என்னடா சொல்றீங்க, விளக்கம் இல்லை. அப்ப எப்படி வரணும்? அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும். அதானே ஜனநாயகம். மதச்சார்பற்ற நாடாக இலங்கை அரசாங்கம் வர வேண்டும். மதச்சார்பற்ற நாடு, அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை, அதுதான் ஜனநாயகம். அதுதான் சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழு சொல்கிறது. சர்வதேச மதங்கள் சம்பந்தப்பட்ட விதிகளும் அதைத்தான் உணர்த்துகிறது. அப்படி சொல்லுங்க. இந்த அரசியல் சாசன இடைக்கால அறிக்கையில் என்ன சொல்லப்படுதுண்டா, முன்னுரிமை என்றதை அப்படியே கலட்டிட்டு ஒரு விளையாட்டு பண்றான். என்ன விளையாட்டு பாருங்க. இதுல எப்படி சொல்றான்னு சொன்னா, இலங்கையில் பௌத்த மதத்துக்கு முதன்மை தளம் வழங்கப்படுதல் வேண்டும். இலங்கையில் பௌத்த மதத்திற்கு போட்டிக்கிறான். இலங்கை அரசு ஆரம்பத்தில் இருந்துச்சு, இருக்குது இப்ப தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்துல. இதுல என்ன பண்ணிட்டான், இலங்கை அரசு என்றதுல அரச தூக்கிட்டான். இப்ப அரச காணும். இலங்கையில் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும், வழங்கப்படும். இலங்கையில பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படுமா இல்லையா? வழங்கப்படுது. ஆனா இலங்கை அரசு போட்டா அரசாங்கம் அதுக்கு பொறுப்பெடுக்கணும். இவங்க அரசாங்கம் பொறுப்பெடுக்காம இருக்கிறதுக்கு இலங்கையில போட்டுட்டாங்க. சரி போட்டீங்க, சரி. அடுத்ததா என்ன சொல்றான், ஆனா அதற்கிணங்க 10ஆம் 14ஆம் உறுப்புரைகளால் வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை எல்லா மதங்களுக்கும் காப்புறுதி செய்யும் அதே வேளையில் பௌத்த சாசனத்தை பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் கடமையாக இருத்தல் வேண்டும். திரும்ப அரசாங்கத்துக்கு பொறுப்பில்லை மேல சொல்லிட்டு கீழே என்ன சொல்றான், அரசாங்கம் தான் பேணி வளர்க்கும் பாதுகாக்கும் அப்படின்றான். இப்ப எதிர் கூட்டணி கேக்குது, என்னடா சொல்றீங்க, இலங்கைக்கு முன்னுரிமை வழங்கப்படுமா இல்லையா, இலங்கை அரசு பொறுப்பெடுக்குமா இல்லையா? தெளிவில்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு தெளிவற்ற நிலையில மக்களை முடக்கக்கூடிய விதத்தில் ஒரு இடைக்கால அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து இவ்வளவு சமுதாயங்களுக்கு மத்தியிலே பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி ஒரு அரசியல் சாசன மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமா? இருக்கிறத மாத்த சொல்லி யாருமே கேட்கல. இருக்கிறத அப்படியே இருந்துட்டு போட்டும். சில விஷயங்கள்ல தெளிவில்லையா, அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆனா தேர்தல்களை பிற்படுத்தணும் என்ற நோக்கத்தில், கலப்பு தேர்தல் முறையை உள்வாங்கப்படணும் என்ற நோக்கத்தில் இந்த மாதிரி பல குழப்பங்களை உள்ளடக்கி ஐநா சபையுடைய ஐரோப்பிய ஒன்றியத்துடைய தேவைகளுக்காக வேண்டி அவசரமாக தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏமாற்று வேலையை நம் ஜமாத் கண்டிக்கிறோம். இந்த மாதிரி பல உரிமைகளை இந்த நல்லாட்சியிலும் நாங்கள் இழந்து கொண்டு வருகிறோம். மஹிந்த ராஜபக்சவும் எங்களுக்கு அநியாயம் செஞ்சான், மைத்ரி ரணிலும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான். அடுத்ததாக எவன் வந்தாலும் இதே வேலையை தான் பார்ப்பான். ஆனா எங்களுக்கு எது பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக ஒரு வேலியாக அமையும் என்று சொன்னால், இந்த சமுதாயத்துடைய உரிமைகளுக்காக யார் களமிறங்குகிறார்களோ, யார் ஜனநாயக அறவழி போராட்டங்களில் ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ, அந்த மக்கள் போராட்டம் தான் முஸ்லிம் சமுதாயத்துடைய விடுவை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்படி இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு ஒரு விடிவே கிடையாது. இந்த சமுதாயம் அடிக்கு மேல் அடி வாங்கிக் கொண்டு, உதைக்கு மேல் உதை வாங்கிக் கொண்டு இன்னும் அடி பாதாளத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருப்போம். எனவே அன்பிற்குரியவர்களே, இனிமேலாவது கட்சி சார்ந்த அரசியல் வேறுபாட்டை மறந்துவிட்டு
நம் சமுதாயத்தில் நாம் இழக்கக்கூடிய உரிமைகள் என்னவென்பதை நாங்கள் உணர்ந்து, ஒருவேளை சாப்பாடு நாங்கள் இழந்துவிட்டால் இன்னொரு வேளை சாப்பாட்டை நாங்கள் தேடிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய உரிமையை நாங்கள் இழந்து விட்டோம் என்றால் காலாகாலத்திற்கும் நம்முடைய உரிமைகளை நாங்கள் இழந்து அடிமைப்பட்ட ஒரு சமுதாயமாக நாங்கள் வாழ வேண்டிய நெருக்கடிக்கு நாங்கள் உள்ளாகுவோம். அடிமைகளாக நாங்கள் வாழ்வதை விட சுதந்திரமானவர்களாக நாங்கள் மரணிப்பதே மேல் என்ற ஒரு அடிப்படையான தத்துவத்தின் கீழே இந்த முஸ்லிம் சமுதாயம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து விதமான இனவாத செயற்பாடுகளையும் அநியாயங்களையும் சிறுபான்மை சமுதாயங்களை முடக்கக்கூடிய அனைத்து விதமான சதிவலைகளையும் நாங்கள் உடைத்து தள்ளிவிட்டு, அதை தூக்கி கடாசிவிட்டு நம்முடைய விடிவுக்காக நாம் அறவழியில் போராடி நாம் வெற்றிகளை அடைய வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இதற்காகத்தான் எதிர்வரக்கூடிய நவம்பர் மாதம் 26ஆம் தேதி கொழும்பு மாநகரத்திலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாழ்வுரிமை மாநாட்டை நாங்கள் நடத்த இருக்கிறோம். கட்சி பேதங்களை விட்டு, மதபேதங்களை விட்டு, அதே போன்று முஸ்லிம் மக்களும் கை கோர்த்து கொண்டு சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கிழமை அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை உங்களிடம் பணிவாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.